செய்ய எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருத்தொன்ற புராணமாய் ஞான நூலினை தொடர்ந்து ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் குருவருடும் திருவருடும் நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. இந்த வகையில் குருவருடையும் திருவருடைய மனமொழிமைகளால் வணங்கி அடியேனை சென்னரில் ஆற்றுப்படுத்திய அருள்குருநாதர் ஐயா அவர்களுடையும் ஞானாசிரிய பெருமக்கள் இந்த விடையும் வணங்கி ஞான சிந்தனையை சிந்திக்க எழுந்தருள் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மனமொழிமைகளால் வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படலாம். நண்பர்களே, எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானுடைய அருள் வரலாற்றினுடைய நிறைவு பகுதியை நாம் நெருங்கிக் கொண்டிருந்தோம். நாயனார் திருப்புகலூர் திருத்தலத்தில் இறைவனுடைய திருவடி கீழ் பலவிதமான திருப்பதிகங்களை பாடி அருளி திருத்துண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் உழவார திருத்துண்டு செய்து வருகின்றார். நாயனாரை அப்படி உழவாரம் செய்து வருகின்ற நிலையில் நம் இறைவன் அவருடைய அடிமை பண்பினுடைய திறத்தை வருகின்ற சந்ததியினர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய அந்த உழவார திருத்துண்டின் இடையே சில விதமான அற்புதங்களை திருவிளையாடல்களை செய்கிறார். இது தெய்வ சேக்கிழார் பெருமான் பதிவிடும் பொழுதே நாயனாரை சோதிப்பதற்காகவோ நாயனாரினுடைய திறத்தை அறிந்து கொள்வதற்காக இறைவன் இதை செய்யவில்லை. இறைவன் நம்பொருட்டு இதை செய்கிறார் அப்படிங்கிறத அந்த பாடல குறிப்பிட்டிருந்தார். அந்நிலையினில் ஆண்ட அரசு பணி செய்ய அவர் நன்னிலைமையை காட்டுவார் நம்பர் திருவருளினாலே. திருநாவுக்கரசு பெருமானுடைய நன்னிலையை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இப்படி ஒரு நிலைகளை செயல்பாடுகளை செய்கிறார். அதுல அங்கு உழவாரம் செய்கின்ற இடங்களில் எல்லாம் பொன்னும் மணியும் பருக்கை கற்களோடு வர அவற்றை உழவார கருவியினில் ஏந்தி சென்று குளத்தினில் எறிந்தார் என்கின்ற வகையில் நாம் பார்த்தோம். இந்த பாடல் 419 வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம், 18 வரையும் பார்த்திருக்கிறோம். 419வது பாடல் சிந்திக்கணும். உள்ளோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடி இளாநிலை துணிந்திருந்த நல்லோர் முன் திருப்புகலூர் நாயகனார் திருவருளால் வில்லோடும் முதல் மடவா விசும்போடு வந்து அடுத்த செயல்பாடு என்னன்னா, இறைவர் நல்லூர் பெருமான் திருப்புகலூர் பெருமான் மீண்டும் அடுத்த கட்டத்தை ஒருத்து காட்டுகிறார். அதாவது விசும்பு என்று சொல்லக்கூடிய ஆகாய வெளியிலிருந்து பெண்கள் எல்லாம், அதாவது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நிலையில தேவலோக பெண்கள் எல்லாம் வந்து அங்கு திருப்புகலூர் திருக்கோயிலில் இறங்குகின்றார்கள். அதான் வில்லோடும் முதல் மடவார் விசும்போடு வந்து இழிந்தார் என்கிறார். இன்றைய சிந்தனை 419வது பாடல் திருச்சிற்றம்பலம். வானகமின் கொடிகள் வந்து இழிந்தால் என வந்து காண நிறை தான நிறை சுருதிகளில் ஆகும் அலங்காரத்தன்மை காண அமுதம் பறக்கும் கனிவாயில் ஒளிபரப்ப பாணல் நெடும் கண்கள் வெளிபரப்பி இசை பாடுவார். வானத்திலிருந்து மின்னல்கள் பூமியில வந்து இறங்கினாய் எப்படி இருக்குமோ அப்படி வந்து இந்த பெண்கள்லாம் வந்து இறங்கினாங்களாம். இறங்கியவர்கள் தங்களுடைய நடன காட்சிகளை எப்படி காட்டினார்கள் என்றால், நடனத்துக்குரிய நளினமெல்லாம் என்னவோ அத்தனையும் வெளிப்படுத்தி அதில் சொல்றார், ஒவ்வொன்றா காட்டுறார். இந்த புராணம் என்பது எவ்வளவு ஒரு இலக்கியத்தோடு தொடர்புடையதாக எடுத்துக்கொண்டு அதை எப்படியெல்லாம் உரிய இடத்துல காட்ட முடியுமோ அப்படி தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார் என்பதை அதை விரும்பி ஆழமாக நுணுகி பார்ப்பவர்களுக்கு தான் விளங்கும். ஒரு ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டு செய்கின்றவர்கள் பெரிய புராணத்தில் இசை கூறுபாடுகள், பெரிய புராணத்தில் இசை கூறுபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இசை என்றால் எப்படியெல்லாம் நம்முடைய புத்தமிழ் பிரிந்திருக்கிறது. இயல், இசை, நாடகம். இயல் என்று சொன்னால் ஒருவர் உரையாடி மேற்கொள்வதற்கு பேர் இயல், இயற்தமிழ் என்று பெயர். அப்படி இயற்தமிழாக அமைந்திருக்கக்கூடிய நிலையிலும் பெரிய புராணம் ஒரு பகுதி இருக்கு.
இசைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய வகையில இசை எங்கிருந்து பிறக்கிறது? குரலிலிருந்து பிறக்கிறது, கருவிகளிலிருந்து பிறக்கிறது. குரலிலிருந்து பிறக்கின்ற இசைக்கான இடமாக பித்தா பிறைசூடி என்ற திருப்பதிகம் பாடிய இடத்துல குரலிலிருந்து இசைக்கருவி இசை பிறப்பது எந்தெந்த நிலையில பிறக்கும் என்று அங்கு விரித்தார் இசை கூறுபாடல். இசைக்கருவிகள் என்று சொன்னால் குழல் இசை என்பதற்கு எம்பிரான் ஆனாயனாயனார் புராணத்தையும், துளைக்கருவி, அத துளைக்கருவிங்கிறது குழல் கருவி, துளைக்கருவி. இனி நரம்பு கருவி என்பதற்கு யார் எடுத்துக்கிட்டார்? திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய வரலாற்றிலும், அதே சமயம் மூன்றாவது என்னதுங்க, தாளம். தாளம் என்று சொல்லக்கூடியதும் தோல் என்று சொல்லக்கூடியது ரெண்டும் தாளத்தோட அமைந்தது. இது முதல்ல சொன்னது இசையோடு அமைந்தது. இசை கூறுபாடுல இசை ரீங்காரமாக இசை வடிவமாக வெளிவருது குழல் ஓசையும் நரம்பு ஓசையும். அதுக்கு 2 இடம் எடுத்துக்கிட்டார். மீதம் இருக்கக்கூடிய தோல் கருவி, உலோக கருவி என்று சொல்லக்கூடிய இடத்தை சொல்லணும். அதுக்கு ஒரு இடம் எங்க வச்சுக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்மளுடைய நாட்டிய பெண்கள் வாழ்ந்து ஆடுகின்ற இடத்தை காட்டிட்டார். அதோடைய நாடகம்னா நடித்து காட்டுது நாட்டிய பெண்கள். இப்படி கூறுபாடுகளே அப்படி அழகா பிரிச்சிருக்கிறார். இந்த இடத்துல இந்த பெண்கள் வானத்திலிருந்து தேவலோக பெண்கள் அரம்பையர்கள் எல்லாம் கீழே அப்படியே திருப்புக்குழுவில் அப்படியே லேண்ட் ஆகுறாங்க. லேண்ட் ஆனவங்க எப்படி லேண்ட் ஆகுறாங்க? மின்னல் கொடியன, மின்னல் பூமியை நோக்கி வந்தா எப்படி வருமோ அப்படி. அது என்ன, அந்த பெண்களுடைய நளினத்துக்காக சொல்லிட்டார். முதல் வரி பாருங்க, வானக மின்னு கொடிகள் வந்து இழிந்தார் என வந்து. வானத்திலிருந்து மின்னல் கொடிகள் கீழே வந்தா எப்படி இருக்குமோ அதுபோல். அடுத்து வந்தவர்கள் தான நிறை சுருதிகளில் தகும் அலங்காரத்தன்மை. 2 செய்தி. தான நிறை சுருதிகளில் தரும் அலங்காரம். தானம் அப்படிங்கிறது இசை பிறக்கின்ற இடத்துக்கு பேரு தானம்னு பேரு. சரிங்களா? நம்ம உடம்புல இசை கூறுபாடுகள் எங்க பிறக்குதுன்னு ஒரு வடிவம் இருக்கு. இசை நம்ம சொல் எங்க உருவாகுங்கிறது சித்தாந்தத்தில் படிச்சிருக்கோம். சுருக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்று சொல்லக்கூடிய இடம். இதுல சூக்குமையில இருக்கும்போது வெறும் நாதமாக இருக்கக்கூடிய ஒளி, பைசந்தி என்று சொல்லக்கூடிய தொப்புளுக்கு வரும்போது வடிவம் பெற்று அந்த வடிவு உருப்பெடுகின்ற இடம் இதயத்தானம் என்று சொல்லக்கூடிய மத்திய, அந்த உரு வெளிப்படுகின்ற இடம் வைகிரி என்று சொல்லக்கூடிய வாக்கு. இது சித்தாந்தத்துல. இசை 7 சுரம்னு சொல்றாங்களே, இந்த 7 சுரங்கிறது தான் இங்க ஸ்ருதின்னு வச்சிருக்கிறார். அந்த ஸ்ருதியும் எப்படி பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் தானம். தான முறைனா தானம் என்பது, தானம்ங்கிறது வேற, ஸ்தானம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியும். தானம்னா கொடுப்பது, அது வேறு. ஸ்தானம்னா இடம், எந்த இடத்துல பிறக்கணும்? குரல் பிறக்க வேண்டிய, அதாவது ஒளி பிறக்க வேண்டிய இடம், இசை பாட வேண்டிய இடம், ஆரம்பிக்கிற இடமே இருதயத்திலிருந்து தொடங்கும். புரியலா? ஒரு சில சுருதி, ஒரு சில சொற்கள் இருதயத்திலிருந்து எடுக்கணும், ஒரு சில சொற்கள் தொண்டையிலிருந்து எடுக்கணும், ஒரு சில சொற்கள் மூக்குகிட்ட எடுக்கணும், ஒரு சில சொற்கள் உச்சியில் எடுக்கணும். புரியலா? அப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, பாடலை எந்த இடத்துல எடுக்கணும், எந்த இடத்துல தொடுக்கணும், எந்த இடத்துல மடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இந்த எடுக்கிறதும் தொடுக்கிறதையும் குழப்பறதுனாலதான் பாடல் அமைகிறது இல்லை. நம்ம குரல் எப்படி இருக்குதோ, நம்மளால என்ன தம்மு முடியுதோ அந்த இடத்துல நின்றுட்டு அந்த பாடலை பாடமே தான் நினைக்கிறேனே தவிர, அந்த பாடலை எப்படி பாடுறதுக்கான வாய்ப்பு சொல்லியிருக்கிறார்களோ அதோட ஏன் இணைய முடியலன்னா, காரணம் எடுக்கிற இடம் சரியான இடமாக அமையாது. பாடலை பாடும் பொழுது பித்தா, இந்த பாடல் எடுக்கிற இடமே எங்க இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னாவே தெரியும். பித்தா எங்க எடுக்கிறோம்? தொண்டையில இருந்து எடுக்கும். பித்தா விரைசு. பித்தாவுக்கும் பிறைசூடுக்கும் வேறுபாடு நல்லாவே உங்களுக்கு தெரியும். சொல்லி சரியா பார்த்தீங்கன்னா, பித்தான் எடுத்து தொண்டையில் எடுத்திருப்போம், பிறைங்கிறது வாயில் விட்டு தான் வரும். பித்தா பிறைசூடி பெருமானே. பெருமானே போது மூக்கு விட்டு போயிட்டு இருக்கும். பெருமானே அருளாளா
உச்சியில தான் நிற்கும், பாட்டு அப்படிதான் நிற்கும். நாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் வாய்க்குள்ள வச்சு வாயை விட்டு தாண்டக்கூடாது இந்த பாட்டு அப்படின்ட்டு சூடி பெருமானே அருளாலா. இதுதான் அங்க இருக்கக்கூடிய இடையூறு. பாட்டு எந்த இடத்துல தானம் விளங்குகிறது என்பதை புரிந்து கொண்டு செய்யணும். அந்த பாடல் தான முறை என்பது அவ்வளவுதாங்க. தான முறைங்கிறது பாட்டை ரசிக்க வைக்கிறதுக்கான காரணமே அதுதான். பாடலை சொற்கள் இசை காந்தாரம் அப்படின்னு ஒரு இசை பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதற்குரிய நவரோஸ்ங்கிற பண்ணி எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் ஆழமா சொல்லி நாங்க என்ன பண்ண போறோம், எங்கள்கிட்ட என்ன பண்ணாலும் அவ்வளவுதான், எங்கள்கிட்ட இருக்கிற சட்டியில இருக்கிறது ஆப்பையில வரும் அப்படின்னு நீங்க சொல்றது விளக்கு. ஆனா பலகாலம் முயற்சி பண்ணணும்னா அதுல ஆர்வம் இருந்ததுன்னா அதுக்குள்ள கண்டிப்பா பாடலுடைய விளக்கம் நம்மளுக்கு அறிவுக்குள்ள வரும். என்னன்னா அங்க இருக்கக்கூடிய நுட்பம் என்னங்கிறத மட்டும் நீங்க விளங்கணும். முதல் நுட்பத்தை விளங்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு இந்த வண்டி ஓட்டும் போது எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? நாம சொல்லுவோம் நேரம் ரோட்டை பார்த்து சைக்கிள் ஓடும்போது நல்லா பார்த்து நினைச்சுங்க, வண்டி பிடிச்சி நேரம் நோட்டை பாரு, வேற எங்கேயும் பார்க்காத அங்கேயும் பார்க்காதன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அப்படித்தான் இப்போ வண்டி ஓட்டுறோம்னா என்ன, உலகத்தையே பார்த்துட்டு ஓட்டுறோம். உலகத்தையே என்னங்க உள்ளுக்குள்ள இந்த உலகத்துக்குள்ள இப்படி பார்த்துக்கிட்டே உலகம் போல கூகுள்ல பார்த்துட்டு ஓட்டுறோம், பார்க்காமே இருக்கிறோம். சரி, ஆனா அன்னைக்கு என்ன சொன்னாங்க, பார்த்துட்டே ஓட்டுப்பா. ஏன்னா ஆரம்பத்துல கத்துக்கும் போது தடுமாற்றம்லாம் இருக்கும். சரிங்களா? ஆனா அதை பழகிட்டீங்கன்னா எந்த இடத்துல நெடுவி சொல்லி செய்யறாங்க, என்ன பாடலுக்குள்ள இருக்கக்கூடிய இனிமை என்ன அப்படின்னு அதை கிரகிக்க பழகணும். அதை கிரகிக்க பழகாத வரைக்கும் சரிங்களா, இங்க என்ன ஊத்தினாலும் ஓட்ட மாதிரி குழம்பு உலகிட்டே தான் இருக்கும். சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், மீண்டும் மீண்டும் அதை திரும்ப திரும்ப வேதாள முரங்க மரம் ஏறின மாதிரி நாங்க போய் தான் பாடுவேன்னு பாட வேண்டியதான். இந்த தான முறை சுருதிகள், நாங்கள் சுருதியெல்லாம் பிடிச்சி பாட முடியும். அதனால் நீங்கள் சுருதி பிடிச்சி பாடுற அளவுக்கு நம்ம இசையெல்லாம் கற்றுக்கிற வயசும் இது கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் 5இல் விளையாதது 50ல் விளையாது. நீங்கள் போய் இப்போ போய் அப்படின்ட்டு இதெல்லாம் இந்த எங்குங்க பிறக்குன்னு நட இருக்குது. சானா இந்த இடத்துல தான் இருக்கணும், ரீனா இந்த இடத்துல தான் இருக்கணும், நீனா இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துக்கு போய் தான் முடியணும். அப்படியே அந்த பாட்டுக்குள்ளே எழுத்து அப்படிதான் இருக்கு. பாட்டுக்குள்ளே ஒரு பாட்டு போகுதுன்னா அந்த பாட்டு என்ன சுரஸ்தானம் நீங்கள் போய் அந்த ராகத்தை போட்டிங்கன்னா இந்தளம் மாயாமாளவுகோலின்னு போட்டிங்கன்னா மாயாமாளவுகோலிக்கு ஒரு சுரஸ்தானம் என்ன, சரிகம பதனி அப்படிங்கிறத சா என்ன ரீ என்ன நோட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த உச்சரிப்போட தான் அந்த பாட்டுக்குள்ள சொல்லு இருக்கும். ஆனால் சொல்லு முட்டினவா எழுத்து முட்டினவா இருக்கும், வேற எழுத்தா இருக்கும், பாட்டா இருக்கும். சரிங்களா? இது இசையினுடைய நுணுக்கம். சரி, இங்கே வந்துடுவோம். எவ்வளோ சொல்லி நம்ம பார்த்தாலும் நம்மளால என்ன முடியுமோ அதே முயற்சி செய்வோம். இங்கே தான முறை சுருதிகளில் தரும் அலங்காரத்தன்மை அப்படின்னா இந்த இசை நடனம் ஆடுகிறவங்க இந்த பாட்டை பாடுவாங்க, நட்டுவாங்கத்துல அந்த கொட்டுவாங்க. இந்த ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அலங்காரத்தன்மை இருக்கணும். சரிங்களா? இந்த அலங்காரத்தன்மை என்பது நடனத்துல நவரசம்னு பேர். சரிங்களா? நவரசமும் வெளிப்படணும். அதுல ஒரு ரசம் மட்டும் எந்நேரமும் முகத்துல மாறாம இருக்கும். சரிங்களா? நவரசத்துல ஒரு ரசம் மட்டும் மாறாம இருக்கும். வேற எந்த ரசமும் நினைக்க வேண்டாம். சரிங்களா? சிரிப்பு. சரிங்களா? நீங்க பரதநாட்டிய கலைஞர்ல பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா செய்கைகளையும் வேற வேற மாதிரி காட்டுவாங்க, நளினத்தை காட்டுவாங்க. அழுகை, வெட்கம், இழிவரல், மகிழ்ச்சி அப்படின்னு ஒவ்வொன்றையும் தனித்தனியா காட்டி ஆடுவாங்க. ஆனா முகத்துல எப்பயுமே இயல்பாக நடனம் ஆடும்போது இந்த 8 தவிர நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமதம், வெகுளி, உவகை, அமை, இந்த 8 9ல 1 மட்டும் எப்பயும் மாறாம வச்சுக்கணும். என்னங்க? சிரிப்பு. அப்ப கோவப்படும் போது சிரிச்சுட்டு கூடாது. காட்சியில நடனம் ஆடும்போது கோவ காட்சி வரும், புரியுங்களா? அப்படி ஒரு அசுரனை கொன்ற மாதிரி ஒரு நடனம் ஆடுவான். அப்ப முகத்துல ஒரு கோபமான காட்சி முகத்தை காட்டுவான். அப்ப சிரிச்சுக்கிட்டே கோவப்படுற மாதிரி காமிக்கூடாது. அங்க கோப காட்சி காட்டிட்டு உடனே மறுபடியும் அடுத்த நிலைக்கு வரும்போது இந்த 8 தவிர 8மே இல்லைன்னா இயல்பா என்ன இருக்கும், முகம் எப்பயும் சிரிச்ச மாதிரி வச்சு அவங்களுடைய பரதநாட்டிய கலைஞர்ல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அவங்களுடைய நடனத்துடைய காட்சி எப்பயும் அந்த நவரசத்துல
சிரிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த காட்சி மட்டும் நீங்காமல் இருக்கணும். அதை தான நிறை சுருதிகளில் தரும் அலங்காரத்தன்மையை கான அமுதம் பறக்கும். இசை அமுதம் என்ன பண்ணுங்களாம், எங்கும் விரிந்து கனிவாயில் ஒளிபரப்ப. கனிவாயில் ஒளிபரப்பன்னா இங்க இங்க நாட் லைக் சவுண்டு, சத்தத்தை சொல்லல. ஒளிபரப்பனா அங்க என்ன லீக் கொடுத்துருக்குறாங்க, ஒளிங்கிற லைட். அப்படின்னு என்ன, கனிவாயில் ஒளிபரப்பனா முகத்துல அந்த வாயில முத்து போன்ற பற்கள்ல நகை, அந்த நகை என்று சொல்லக்கூடியது எப்பயுமே இருக்குது. அது சிரிப்புங்கிற அந்த நகை. அந்த நகை என்று சொல்லக்கூடிய புன்னகையை ஒளியாக பரப்பி மற்ற காட்சிகளுக்குரிய அலங்காரத்தன்மையெல்லாம் செய்து கொண்டது பெண்கள் என்ன பண்ணாங்களாம், பாணல் நெடும் கண்கள் வெளிபரப்பி இசை பாடுவார். நல்ல நீண்ட கண்கள், அவங்க அலங்காரமே அப்படி எப்படி இருக்கும், கண்களுக்கெல்லாம் முக்கியத்துவமா கொடுத்து, முகத்தட்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து, அலங்காரத்தன்மையே லிப்ஸ்டிக் பூசி கண்ணுக்கு மைய வச்சு நல்ல நீண்ட கண்ணு இருக்கிற மாதிரி உதற நல்லா எடுப்பா தெரியுற மாதிரி காட்சி இப்படி படுத்தியிருப்பாங்க. அப்படி அலங்காரத்தன்மையோட வந்து இசைப்பாடி ஆடுகிறார்கள் அந்த பெண்கள் அப்பர் பெருமான் உழவாரம் செய்கின்ற இடத்தில். கற்பக பூந்தளிர் அடிபோம், கற்பக பூந்தளிர் அடிபோம் காமரு சாரிகை செய்ய, உற்பல மென்முகில் விரல் வட்டனையோடும் கைப்பெயர, உட்புறும் அக்கையின் வழி புருகையல் கண் புடை பெயர, அற்புத பொன்கொடி முடங்கி ஆடுவ போல் ஆடுவார். நடனம் எப்படிங்க இருந்தது அப்படின்னா, இது நடன காட்சி எழுத்துல சொல்ல முடியுமா? நடனத்தை பிராக்டிக்கலா எல்லாம் பார்த்துக்கிறோம். ஆனா தியரியில சொன்னவர் யாருன்னு தெய்வ சேக்கிழார் இருக்கணுமா. என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க. முதல் வரியில கற்பக பூந்தளிர் அடி போம் காமரு சாரியை செய்ய, கற்பக பூமலருடைய ஒத்தது போல அந்த கால் எப்படிங்களா, கற்பக பூமலர் ஒத்துருக்குது. சாரிகை செய்ய அப்படின்னா வட்டனை சுத்தி வர்றது, ஆடுவதுல காலை வச்சு வச்சு வட்டனை இட்டு அப்படி சுற்றி வருது. அதனோட கற்பக பூந்தளிர் அடி செல்கின்ற வட்டமாய் திரிந்து ஆடுதல். காமரு சாரிகை செய்யனா வட்டமாய் திரிந்து ஆடுதல். நீ பரதத்தை பார்த்தீங்கன்னா அப்படி வட்டமா சுத்தி ஆடுவோம். அப்படி சுத்தி ஆடும் பொழுதே என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா கையில் நளினம் காட்டுவோம். கையில் அடுத்து சொல்றார், உட்பல மென்முகில் விரல் வட்டனையோடும் கை பெயர. உட்பல மென்முகில் விரல்னா செங்காந்தல் மலரின் மெல்லிய அரும்பு போன்ற விரல்கள் எல்லாம் நீங்க பாருங்கன்னா உங்களுக்கு தெரியும். செங்காந்தல் மலர் கூட இப்படி விரல் என்ன விரிந்து அப்படிலாம் காட்டுறாங்க. இப்படி காட்டு கை பெயர. முதல்ல கால் வட்டனை எடுக்கிறது. கால் வட்டனை போது அப்படி கை வந்து விரிந்து காட்ட. இந்த கை விரிந்து காட்டும் பொழுது கண் அந்த விரிந்து காட்டுகின்ற பார்வையோடு ஒத்து போவது. புரியுதுங்களா? கற்பக பூந்தளிர் அடிபோம் காமரு சாரிகை செய்ய, உட்பலமென் முகில் விரல் வட்டனையோடும் கைப்பெயர, பொற்குறும் அக்கையின் வழி ஒரு கயல் கண் கடை புடை பெயர. கையே இப்படி போதும் வச்சுங்க, இந்த பார்வை இப்படி வரும். இந்த பார்வை இந்த கை நோக்கி கால் சுத்தி எவ்வளவு அவங்க நடனத்துல அதுல அந்த டெடிகேஷன் இருந்தா தான் அதை பண்ண முடியும். கால் ஒரு பக்கம் சுத்தணும், கை அதுக்கு தகுந்த மாதிரி நளினம் காட்ட காட்ட அங்கே போய் அது கோவமா, அது சிரிப்பா, அது மருட்சியா, அது வெறுப்பான அப்படி வெறுப்பை காட்டும். இத்தனை அந்த கையில காட்டி அந்த கையை காட்டுகின்ற போது கண் அதுக்கு தகுந்த அந்த கையில் என்ன பண்ணணும், பார்வை போகணும். நடந்துச்சு. பொற்கூறும் அக்கையின் வழி ஒரு கயல் கண் புடைப்பெயர. அந்த கயல் போன்ற கண் என்னலாம் அப்படியே அதன் வழியா புடைப்பெயர்ந்து சென்ற போது அற்புத பொன்கொடி முடங்க ஆடுவ போல் ஆடுவார். ஒரு பொற்கொடி ஆடி வந்தால் எப்படி இருக்குமோ அது போல முடங்கி ஆடுதானுங்க. முடங்கினா மடக்கி மடக்கி ஆடும். காலை விரித்து தாண்டி கையை நீட்டி நளினம்னா உங்களுக்கு தெரியும். இப்படி முடங்கி அந்த பெண்களாம் தேவலோக பெண்கள் எல்லாம் அவர் முன் ஆட ஆடுவார் பாடுவார் அலர் மாறி மேல் ஒளிவார் ஊடுவார் தோன்று அணைவார் குழல் அவிழ இடை முடங்க போடுவார் மாறவேல் உடன் மீழ்வார் ஒளி பெருக நீடுவார்
துயில் அசைய நிற்பாரும் ஆயினார். பக்கத்துல போய் இவர் என்ன பண்றது, எப்படி இவரை வந்து கவரலாம், எப்படி தன் வசம் ஆக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்களாம், ஆடுவார். போய் பக்கத்துல ஆடுறது, அப்புறம் ஆடுவார் பக்கத்துல. அப்படி காட்சியில எவ்வளவு ஒரு நுணுக்கம் பாரு. ஆடுவார்களும், ஆடுறவங்களே பாடல, புரியல, எத்தனை பேர் லேண்ட் ஆனாங்கன்னே தெரியும். ஆடுவார்களும், அப்புறம் பாடுவார்கள். பக்கத்துல போய் இனிமையா மொழி எப்படி இருந்ததுன்னா, இசை வந்து கவரும் காண ஒளி பரப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்த்தை நளினம் பேசுறது. அப்படி ஆடுவார்களும் பாடுவார். போதா குறை கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்கன்னா பூவை மேல கொண்டு வந்து ஒளிய அப்படியே தலை. இதெல்லாம் அந்த இன்பம் தோன்றுவதற்கான சூழல். பக்கத்துல வந்து ஆடிக்கொண்டும் மேலே மலர் மாறி மலையை மலையாக பொழிந்து கொண்டும் கூடுவார் போன்று அணைவார்னா பக்கத்துல போய் அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரியே ஓடுறது. கூடுவார் போன்று என்னன்னா பக்கத்துல ரொம்ப நெருங்கி போய் அவர் ஒட்டிக்கிற மாதிரியே போறது. இந்த நடன காட்சியில பாத்தீங்கன்னா வேகமா ஓடி பக்கத்துல அப்படி மறுபடியும் திரும்பி வீழ்வான். இப்படி அவர் பக்கத்துல போய் இப்படி கூடுவார் போன்று அணைவார்களும், அப்புறம் குழல் அவில இடை முடங்க ஓடுவார். குழல் கூந்தல் அவிழ்ந்து ஆடும்போது அது ஒரு காட்சி. அப்படியே இடை முடங்கினா இடை இடுப்பு வந்து மடங்கி ஒடியறது போல போய் அவர்கிட்ட என்ன பண்றது, ஓடுவார், பக்கத்துல ஓடுறது. இடை முடங்க ஓடுவார், குழல் அவில ஓடுவார், கூந்தல் அவிழ்ந்து கொண்டு. இது என்ன, இன்பத்தினுடைய மிகுதியின் காரணமாக அந்த பெண்கள் எதையாவது செய்து தன் வசமாக்குவதற்கு என்ன வழி, குழல் அவில இடை முடங்க ஓடுவார்களும். அப்புறம் போனவங்க அங்கிருந்து அவரை விட்டு போனவங்க என்ன பண்ணாங்களாம், மாறவேல் உடன் மீள்வார். இவரை இப்படி எல்லாம் பண்ண முடியாது. யாரை கூட்டு வரணும், மன்மதனை கூட்டிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி. மன்மதனோட கூட்டணி இப்ப வந்து தனியா நின்று ஜெயிக்க முடியல, அடுத்து யாரை சேர்த்தலாம், மன்மதனை கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மன்மதனை கூட்டணியாக கூட்டி வந்து மீள்வார். பிறகு ஒளி பெருக நீடுவார். காம ஒளி பெருக காணும்படி நீண்ட உடை அவிழும்படி நிற்பாரும் ஆயினர். அங்க உடல்ல ஆடைகள் எல்லாம் கலைந்து ரொம்ப அந்த காட்சியை பார்த்தா மயங்கரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஆடை நளினங்கள்லாம் நகர்ந்திருக்கிறது போல வந்து அருகில் நின்றார்கள். இப்படி நின்றார்கள் ஆயினார். இப்படி அவர்கள் செய்ய இத்தன்மை அறம்பெயர்கள் எவ்விதமும் செயல் புரிய அத்தனார் திருவடி கீழ் நினைவு அகலா அன்பு உருகும் மெய்த்தன்மை உணர்வுடைய விழுத்தவத்து மேலோர் தம் சித்த நிலை தெரியாது செய்பனியின் தலை நின்றார். இவர்கள் எவ்விதத்திலெல்லாம் இவரை மயக்க முடியுமோ அவ்விதமெல்லாம் செயலை புரிந்த போதிலும் இவரிடத்தில் இருந்த உரைப்பு யாது என்றால் சித்த நிலை திரியா மெய்த்தன்மை உணர்வினராக இருந்து அந்த பணி செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய திருப்பதிகத்திலே ஒரு இடத்துல குறிப்பு 2 இடத்துல இருக்குது. ஆனா ஒரு இடத்துல பாராண்ட கொங்கையர் சேர் மனையில் சேரும், பாராண்ட கொங்கையர் சேர் மனையில் சேரும். ஏன் அப்படின்னா மாதேவா மாதேவா என்று வாழ்த்தி நீராண்ட புரோதாயம் ஆடப் பெற்றோம், நீரணியும் கோலமே நிகழப் பெற்றோம். காராண்ட மலை போல கண்ணீர் சோர கல்மணமே நன்மணமாக் கரைந்து பாராண்டு பகடேறி வருவார் சொல்லும் பணி கேட்க கடவுமோ. யாருடைய மயக்கத்துக்கு மயங்காத ஏங்க இதை போய் 80 வயதுல ஒருத்தர் காட்டணுமா அப்படின்னு நீங்க சிந்திச்சீங்கன்னாவே இது அவருக்கான காட்சி அல்ல, இது அவருக்கான சூழல் அல்ல. யாருக்கான சூழல் கேட்டா இப்படி பணி, அதாவது நாம் பயணத்துல சிவப்பணியிலையும் சைவ தொண்டிலையும் பயணிக்கும் போது இது போன்ற காட்சிகள் எல்லாம் வாழ்க்கையில் வரலாம். அந்த நிலையிலும் நாம் அறிவு தெரியாமல் இருக்கிறது தான் சித்த நிலை தெரியா மெய்த்தன்மை உணர்வினார். இத்தன்மை அறம்பெயர்கள் எவ்விதமும் செயல்புரிய எப்படியாவது கவிழ்த்தணும், என்ன பண்ணணும், எப்படியாவது கவிழ்த்தணும் அப்படின்னு அவங்க செயல்புரிய. அத்தனார் திருவடிக்கில் நினைவகலா
அன்பு உருகும் மெய்த்தன்மை உணர்வுடைய விழுத்தவ மேல் தவத்து மேலும். இறைவனுடைய திருவடியில மனம் பிறழாமல் இருக்கக்கூடியவர். அத்தனா திருவடிக்கு நினைவு அகலா அன்புருவும். சரி, இப்ப நமக்கு என்ன குறிப்புன்னு கேட்டா, இது போன்ற இடர்பாடு வருதா, வரும்போது எதை துணை கொள்ளணும்? இறைவனுடைய திருவடி கீழே அகலாது அன்புருகின்ற மெய்த்தவத்தை செய்யணும். இதுக்கு திருவற்பயன்ல ஒரு இடம் உண்டு. இந்த ஆமை என்ன பண்ணும்? துன்ப வருகின்ற காலத்தில் ஓட்டில் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும். ஒருமையுள் ஐந்தடக்கலாற்றல். புரியுங்களா? ஒருமைக்கண் ஐந்தடக்கலாற்றல் அப்படின்னா ஆமை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஐந்தையும் ஓட்டுக்கு எப்போ எடுத்தீங்க, அது கடமையில அது வாழ்ந்து போயிட்டு இருக்கும். போகும்போது அதுக்கு துன்பம் வருதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுது? ஓட்டுக்குள்ள தன்னை உடைக்குது. ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றல். நமக்குரிய உலகியல் இன்பத்தை அறத்தின்படி ஒழுகுகின்ற நிலை வேறு. புரியலா? அந்த ஒழுகுதலுமே எத்தனை காலம் என்கின்ற ஒரு வரையறை. பெரியவங்க வகுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய தத்துவம், தமிழர்களுடைய வாழ்க்கை நெறிமுறை என்பது இறைவனுடைய திருவருளை அனுபவிப்பதற்குத்தான் இந்த மனித வாழ்க்கை. அது இல்லற வாழ்வை இயல்பாக வாழ்ந்து அந்த இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே இறைவனுடைய திருவருள் நோக்கி நகர்வது. இது அந்த படிக்கட்டு என்பது அந்த மேறிக்கிட்டே போகணும். இந்த இறங்கின படிக்கட்டு ஏறின படிக்கட்டை மீண்டும் இறங்கணும்னு நினைக்குவார்கள். விட்ட இடத்த மீண்டும் போய் தொட்டு பார்க்கலாம். எப்பயுமே அதை நமக்கு நூல்ல சொல்லும் பொழுது விட்ட இடத்த தொட்டு பார்ப்பது என்பது கேட்டீங்கன்னா, வேண்டாம் ஒரு பொருள் ஆயிடுச்சா மீண்டும் அது வேண்டாங்கிற நினைப்புல தான் போகணுமே தவிர மீண்டும் இன்னொரு காலத்துல வேணும், வச்சா குடுமி அடிச்சா மொட்டை அப்படிங்கிற தவம் நம்ம தவம் இல்லை. புரியலா? வேணா வச்சா மொட்டை அடிச்சுக்குவேன், இல்லாட்டி நான் பண்ணுவேன் குடுமி வச்சுக்குவேன், அப்படி தவம் செய்ய வேண்டாம். தவம் என்பது இயல்பாக வாய்த்து செய்ய வேண்டும். அது ரொம்ப நம்ம ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு என்பது சொல்லும் போது இந்த ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமையாவதுங்கிறதுக்கு பெரிய பட்டியல் போடுற பரிமையாளர்கள். புரியலா? உலகத்துல சொல்லக்கூடிய வருணத்திற்கும் ஆச்சிரமத்திற்கும் தகுந்த ஒழுக்கத்தை ஒழுகி வந்தால் அறம் வளர். அறம் வளர பாவம் தேய். பாவம் தேய மெய்ஞான நிலை பிறக்கும். படிக்கட்டு வச்சுக்கிற நீண்ட படிக்கட்டு சொல்றார். அத்தனார் திருவடிக்கு நினைவு அகலா அன்புருகும் மெய்த்தன்மை உணர்வு. நீங்க இத ஒவ்வொன்றையும் ஏரோ மார்க் போட்டுங்க. எப்படி ஏரோ மார்க்? டபுள் சைடு ஏரோ மார்க். அத்தனார் திருவடிக்கு ஏரோ மார்க், நினைவு அகலா ஏரோ மார்க், அன்பு உருகும் ஏரோ மார்க், மெய்த்தன்மை ஏரோ மார்க், உணர்வுடைய ஏரோ மார்க், விழுத்தவத்து மேலூர். சரி, பின்னாடி வரும் மேலூர். எப்படி மேலூர் ஆனார்? விழுத்தவம் ஒப்பற்ற தவத்தை செய்ததனால் மேல். அந்த ஒப்பற்ற தவம் எது? மெய்த்தன்மை உணர்வு உடையதனால். அந்த மெய்த்தன்மை உணர்வு எப்படி வந்தது? அன்பு உருவு இருந்த அந்த அன்பு உருவதுக்கு எப்போ வந்தது? அத்தனார் திருவடிக்கு நினைவு அகலாமல் இருந்ததனால். எல்லாமே என்னதுங்க? காரண காரிய இயல்பு. இப்படி போய் போனீங்கனாலும் அங்க போய் தான் நிக்கணும். அங்க போனவங்கள எப்படி போனாங்களோ இப்படித்தான் போனாங்கன்னு சொல்லணும். மேலோ யார் மேலோ? யார் மேலோ? மேல உட்கார்ந்து மேலாரம் உடையவர்கள். எவர் மேலோ? கற்றார் கற்றார் அதான் சொல்லுவதில்லை. கற்றவர்களுக்கு ஒரு சிறப்பு சொல்லி மேலிருந்து மேலெல்லாம் மேலல்ல, கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். ஏங்க அப்படின்னு கேட்டா, கற்கக்கூடிய பாடலை செய்திய உணர்ந்து நிற்கணும். உணர்ந்து நிற்கணும். இங்க கற்பதோடு நிக்குது, கேட்பதோடு நிக்குது. செயல் என்ன தருதுன்னு கேட்டீங்கன்னா, செயல் முடிஞ்சு மறுபடியும் சுத்தி இருந்து கற்பதை தான் நிற்கக்கூடிய நிலை இருக்கு. இங்க இந்த தவம் என்பது பெருக பெருக. அதனாலதான் சொன்னார் நம்மளுக்கு இதுல சொல்லும், மேலோருக்கும் மேலோருக்கும் மேலாய் போற்றி. இறைவன் மேலோருக்கும் மேலோருக்கும் மேல் அப்படின்னா பரத்திற்கெல்லாம் பரமவன். புரியல? அந்த பரத்தை அடையணும்னா அந்த தகுதிக்கு நம்ம போகணுமா வேண்டாமா? சரி, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேல உச்சியில் நிற்கிறார் ஒருத்தர். அவரை கீழிருந்து பார்த்தா எப்படி இருக்கும், மேல போய் பார்த்தா எப்படி இருக்கும்? இங்கிருந்து பார்த்தா அறிவு கெட்டாத மாதிரி தெரிவார். சரிங்களா? காட்சி படாத மாதிரி தெரிவார். சரி, அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நல்லா தெரிவார்.
அந்த இடத்துக்கு போறதுக்கான முயற்சி யார் செய்யணும்? நம்மள என்ன ஜேசிபி வச்சு மேல கொண்டு சிவபெருமான் விடுவாரா? பொக்கலைன் வச்சு தூக்கு மேல கொண்டு டாப்ல உட்கார வைத்து அப்படித்தான் அது செய்யணும். அடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ஏன் எவ்வளவு காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல இந்த மாதிரி பாடத்தை சிந்திக்க உட்காராங்கனாவே உண்மையிலேயே அதுக்கே உங்களுக்கு சாமி என்ன பண்ண ஏகப்பட்ட கிஃப்டா கொடுக்கும். சரிங்களா? இத்தனை நாகரிக வளர்ச்சியில உலக வாழ்க்கையுடைய ஒரு சுழற்சியில இவ்வளவு இருக்கக்கூடிய கால பரபரப்புல வந்து சிவபெருமானுடைய திருவருள் முக்தி அந்த மெய்ஞானம் பிறக்கணும்னு வந்து உட்கார்றதுக்கே பெருமான் நினைக்கிறோம். பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்து உட்காராங்களே அப்படின்னு நினைச்சு அதுக்கே அவர் என்ன பண்ணணும்? பரிசு வழங்கணும். சரிங்களா? ஆனா நம்ம இருக்கு நம்மளுடைய தவம் என்ன பார்த்தோன்னு கேட்டீங்கன்னா தவத்தினுடைய முதிர்ச்சி இன்னும் செய்ய செய்ய இறைவனுடைய திருவருளை நோக்கிய பயணம் நெருங்கி கொண்டே இருக்கும். பெருமான் வந்துங்க சகலருக்கு எப்படி வருவார்னு நம்ம ஏற்கனவே சாத்திரத்துல படிச்சுட்டோம். இறைவன் மற்ற ஞானிகளுக்கு அதாவது அருளாளர்களுக்கு வந்தது போல நேர்ல வந்து மான்மொழிவோட காட்சி கொடுக்கிற தகுதி நம்ம இடத்துல இல்ல. சிவபெருமான் வரமாட்டார்னு அர்த்தம்லாம் இல்ல. இறைவன் நமக்கு அப்படி காட்சி கொடுக்கிற தகுதியில நாம் இல்ல. சரி, நமக்கு எப்படிப்பட்ட காட்சி கொடுக்க அவர் தயாரா இருக்கிறாரு? சகலர்களுக்கு குருநாதராக வந்து காட்சி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார். புரியலா? மெய்ஞானம் தானே உணர்த்தும் விஞ்ஞானங்களுக்கு அஞ்ஞான அச்சகலருக்கு அக்குருவாய் மெய்ஞானம் பின் உணர்த்தும் அன்றி பிரளயாளருக்கு முன் உணர்த்தும் தான். அப்ப சகலருக்கு எப்படி வந்து உணர்த்துவார்? பின் நின்று உணர்த்துவார். படற்கையில பின்னின்று அறிவுக்கு அறிவாக நின்று உணர்த்துவார். சரி, அப்படி வர பெருமான சிவம் குருநாதராக வருகிறது. நமக்கு சகல ரூபத்துல வந்து குருநாதர் சிவமாக தெரிஞ்சிட்டா இந்த பிறப்புல நாம எடுத்துக்கிட்ட டாஸ்க் வெற்றி. சிவம் குருநாதர் வழியாக நமக்கு அவரை அறிவை அறிவித்து நின்று என்ன தர்றாரு? அருளை தர வருகிறார். அந்த பெருமான் தான் இந்த குருநாதர் சிவம் அப்படின்னு காட்சி பட்டுருச்சுன்னா குருநாதர் தெரியக்கூடாது. என்னவா தெரியணும்? சிவம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சகலருக்கு எடுத்துக்கொண்ட பிறப்புல நம்மளுடைய வெற்றி அடங்கிவிடும். எனவே குருநாதர் அந்த வடிவத்தை சொல்லுகின்ற அந்த போல இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா மெய்த்தவம் முருக நேற்று பார்த்தபோது அவர் நம்மள ஒருவரா தெரிஞ்சார், சாதாரணமா தெரிஞ்சார். இன்னைக்கு எப்படி இருக்கிறார்னு கேட்டா சிவமாக இருக்கிறார். யாருக்கு? இந்த தவத்தை யாரு முருகிக்கிட்டே போறாங்களோ 100 பேர் பார்த்தாங்க ஐயா, 100 பேருக்கு அவர் எப்படி தெரிஞ்சார்? போத நம்மை போல ஒருவரா தெரிஞ்சார். இதுல 5 பேர் 10 பேருக்கு மட்டும் இப்ப எப்படி தெரிய ஆரம்பிச்சிட்டாரு? காட்சி குருநாதர் சிவம் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எப்படி அவங்களுக்கு அப்படி அந்த காட்சி பட்டது? இவங்களுடைய 10 பேர்த்துடைய தவம் முருகி கொண்டு போகிறது. அந்த மெய்த்தன்மை உணர்வு பிறக்க வேண்டும் என்ற தவத்தை விழுத்தவத்தை நாம் செய்ய வேண்டும். அப்படி விழுத்தவத்து மேலோர் தம் சித்த நிலை தெரியாது செய்வனியில் தலை நின்றார். எப்படி விழுத்தவத்தில் எப்படி நிற்கிறீங்களோ அப்படிப்பட்ட மேலோர் ஆகும்போது நம்ம சித்த நிலை என்ன ஆகாது? தெரியாது. மலையே வந்து வேளினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுகிறேன். நமக்கு வாழ்க்கையில் பரபரப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. பரபரப்பு இல்லாத யாராவது இருக்கிறீங்களா? எந்த உயிரினமாவது இருக்குதா? பரபரப்பு இல்லாத உயிரினமே இல்லை. நம்மளுக்கு என்ன இல்லாம டென்ஷன் யாராவது இருக்காம இருக்குதா? டென்ஷன் இல்லாதவங்க யாராவது இருக்குங்களா? அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு காரணம் தான் சித்த நிலை தெரிந்து இருக்கிறது. இப்ப சித்த நிலை தெரியாம இருக்கிறதுக்கு வழி சொல்றார். மலையே வந்து வேளினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெரிதிரே. நிலையில் நின்று கலங்காதே. எப்படி? இறைவனுடைய திருவடியை பற்றி உறுதிப்பாடு. நிச்சயமாக திருவருளை பற்றி நிற்கக்கூடியவர்களுக்கு உறுதிப்பாடு அதிகமாகிக் கொண்டே செல்லும். முதல்ல நான் ஒரு செயலை செய்யும் போது பல தடவை நினைப்பு மாத்திக்கிட்டே இருந்திருப்பேன். நம்ம அறிவு ஒரு செயலை செய்யும்போது என்ன பண்ணுவான்? இதை செய்யலாமா அதை செய்யலாமா, கடையில போய் புடவை வாங்க போனோம்னா 100 புடவை எடுத்து போட்டு 30 தேர்ந்தெடுத்து 30ல 3 தேர்ந்தெடுத்து அந்த 3ல 1 எடுத்ததுக்கு அப்புறம் 100வது பார்த்தமே இன்னொரு பார்ப்பாங்க அப்படின்னு போய் அங்கதான் வண்டி ஓடி நிற்குமே தவிர இங்க வண்டி என்ன ஆகாது. இப்ப அப்படி நீங்க நல்லா நீங்க உங்களுக்குள்ள சுய சோதனை செஞ்சு பாருங்க. திருவருளோட உறுதிப்பாடு வந்தனா உடை இதுல என்னப்பா இருக்குது? திருவருள் ஆடையும் உடம்பை மறைக்கிறதுக்கான உடை அப்படிங்கிற அறிவு ஒரு நாளைக்கு மாறிடும். சரிங்களா? அதுக்கான எப்படி ஒண்ணு எடுத்து போட மாட்டோம். ஏதோ ஒண்ணு நல்லதா எடுத்து போட்டா போதும். புரியுங்களா? அப்படின்னு அறிவு நம்ம மாறிட்டே இருக்கும். புரியுது? இப்ப இந்த 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 சோதனை ஓட்டத்தை நம்ம நாடு பார்த்துக்கிட்டே இருக்கும்.
இந்த சோதனை என்ன ஆயிடுச்சு? நேற்று ஐயா வழக்கமாக சொல்லும்போது ஒரு விஷயத்தை கேட்டால் 3 நாளாக எனக்கு சமாதானம் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது சமாதானம் ஆகுது. இப்போ என்னாச்சு? 3 நாள் ஆச்சு. 3 நாள் 1 நாள். இது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த டைம் டிலே என்று சொல்லக்கூடிய கால அவகாசம், இந்த கால அவகாசம் என்ன ஆகிட்டே வரும் கேட்டீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு முடிவு எடுக்கும் பொழுது முடிவு எடுத்தா சரி இதுதான் அவ்வளவு, அப்படி முடிவு எடுக்கிற அளவுக்கு தெளிவை குருநாதர் தருவார். குருநாதர் வடிவிலிருந்து சிவம் தரும். சித்த நிலை தெரியாது, இது சாதாரண வார்த்தை. சித்தனா சித்த சலனமாம் தினம். யாருக்கு சித்த சலனம்? யாருக்கு சித்த சலனம்? 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றிருந்தும். ஆகமம் படிச்சாச்சு, நூலை படிச்சாச்சு, எல்லாம் படிச்சாச்சு, தவம் செஞ்சாச்சு, சித்தி எல்லாம் பெற்றாச்சு, எல்லாம் பெற்றிருந்தும் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாமாந்தற்கு சித்த சலனமாம் தினம். குருவருள் என்ன சொல்கிறதோ அப்படி இருந்து பார்க்கணும். அப்படி இருந்து பார்க்காதவங்களுக்கு நாள்தோறும் சித்தம் சலனம் தான். ஒரு விஷயத்த இப்படி நம்ம குருநாதர் நம்மளுக்கு என்ன சொல்றாரு நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது குருநாதர் நம்மளுக்கு தினமும் சொல்லிட்டா இருக்கிறாரு? உங்களோட குருநாதர் தினமும் போய் பார்த்ததை உரையாடிட்டு இருக்கிறாரு என்ன? ஏன்னா அப்புறம் குருநாதர் வைத்தபடி சித்தி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சலனமா அப்படின்னா உபதேசம் செய்திருக்கிறார். உபதேசத்தின் வழி நிற்கணும். சரிங்களா? உபதேசத்தின் வழி நிற்கும் பொழுதுதான் உலகியல் என்று சொல்லக்கூடிய ஒன்று உவர்ப்பா தோன்றும். சரிங்களா? உபதேசத்தின் வழி நிற்கிறது என்ன? குருநாதர் கொடுத்த பூசணையை 2 நேரம் பண்ணணும். உபதேசம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. 2 நேரம் மந்திரம் சொல்றீங்களா? இல்லை. என்ன பண்றீங்க? திருநீர் பூசணும், பூசணும். திருநீர் பூசணும், மந்திரம் சொல்றாரு. மந்திரம் சொன்னா திருநீர் பூசணும். இப்படி பக்குவத்துக்கான பக்குவம் என்பது நாள்தோறும் குருநாதருடைய அந்த முறை, அவர் சொல்லி கொடுத்த முறையில் நிற்கும். இல்ல அப்போ சித்த சலனமாம் தினம்னா குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு. குருவருள் என்ன உணர்த்துக? குருவருள் என்பது நீங்க குருநாதர் என்று சொல்லி நமக்கு தீக்கை செய்த குருநாதரை மட்டும் நினைக்க கூடாது. நமக்கு யாரெல்லாம் நூல்படியாக அறிவுறுத்தி இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் நமக்கு குருநாதர். நமக்கு ஆத்மார்த்த குரு, தீக்கை குரு என்பவர் வேற. நமக்கு குரு ஆசிரியரே, ஞானாசிரியர் ஒருத்தர், போதக ஆசிரியர் ஒருத்தர், வித்யா குரு ஒருத்தர், எத்தனை குரு இருக்கிறாங்க. குருநாதர்னா குருநாதர் தீக்கை செய்த அருகுநாதர் வேறு, புரியல? வித்யா குரு வேறு, போதக ஆசிரியர் வேறு, ஞானாசிரியர் வேறு. நிலைப்பாடு என்னன்னு கேட்டா, உணர்வு என்பது சித்த நிலை தெரியாமல் இருக்கணும்னா விழுத்தவத்தில் நிற்க வேண்டும். தவம் என்பது மிக அவசியம். தவம் என்பது உட்காந்து கண்ணை மூடி காலை மடிச்சுக்கிட்டு நெட்டுட்டு உட்கார்றது மட்டும்தான் தவம் நினைச்சு கூடாது. சித்தம் சிவமாக இருக்கும், செய்தனவெல்லாம் தவமாக. அவ்வளவுதான். ஒன்றும் ரொம்ப சிரமம்லாம் சொல்ல. சித்தம் சிவமாக்கி செய்தனவெல்லாம் தவமாக்கும் அத்தன் கருணை. சித்த சிவமாக்கணுமே, இங்க அங்கதானே டாஸ்கே இருக்குது. சித்தத்தை போய் சிவமாக்க முடியுமா? எல்லாம் அவமா இருக்குது. காலையில தொடங்கினோம்னா உட்காந்து ஆரம்பிச்சோம்னா எழுந்த உடனே சிவமயம் ஆரம்பிக்கிறோமோ இல்லையோ, வேற என்னென்னலாம் ஆரம்பிக்கும். சரிங்களா? எத்தனை வகுப்பு கேட்டங்காட்டி எந்திரிச்சோன்னு திருச்சிட்டு 4 வருத்துக்கு எதையாவது சொல்லி சிவபுராணத்தை சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசாம இந்த திருவருள் சிந்தனையோட இருப்போம். இல்லாட்டி எந்திரிச்சோன்னு தோணும், கண்ணை முடிக்காத முன்னாடியே இழுத்து அப்படி போட்டு குட் மார்னிங், எந்திரிச்சாச்சா, தூங்கியாச்சா, நல்லதும் இதைத்தான் பேசிட்டு இருக்கோம். சிவமயம் பேசும். இப்போ சிவம் அப்படி வாய்ப்பு கொடுத்துருக்குதா? இந்த வாய்ப்புலையாவது எழுந்தோன்னு என்ன பண்ணலாம்? யாருக்கையும் ஒரு 5 நிமிடம் எதையும் பேசாம. சரிங்களா? இன்றைய நாள் சிவப்பொழுதாக கழிவதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி. என்ன பிள்ளையார் சொல்லி? திருச்சிற்றம்பலம். 5 நிமிடம் தாங்க, அதிகம்லாம் இல்லை. தொல்லை இருந்தது சோழந்தரை இருக்கு. சரி, இந்த 5 நிமிஷம் பேசலைன்னா என்ன ஆயிருப்போகுது? இல்லை, நீங்கள் 5 நிமிஷம் பேசுறதுனால வீட்டையே தலையில மாத்திருப்பீங்களோ? என்ன நம்ம நினைக்கிறது அப்படித்தான். நான் இல்லைன்னா உங்களையெல்லாம் யார் பார்க்கறது அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளை இல்லைனாலும் யார் இல்லைனாலும் சிவம் இருக்கிறது பார்க்கறதுக்கு. இந்த அறிவுக்குள்ள நாம செல்லணும் போதும். சரி, நம்ம செஞ்சோம்னா என்ன கேட்டீங்கன்னா, ஒன்னா அந்த 5 நிமிடம் முன்னாடி எழுந்திருப்போம். இல்லை எழுந்திருந்தாலும் 5 நிமிடம் கழித்து இப்போ நம்மளை என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிராண்ட் பண்ணிடுவாங்க. நம்மள என்ன பண்ணிடுவாங்க? ஒரு காட்சி படுத்திடுவாங்க. 5 நிமிஷத்துக்கு பேச மாட்டாங்க,
நாமளும் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. காலையில் எழுந்தா 2 மணி நேரத்துக்கு பேச்சுவார்த்தையே இருக்காது. பேசி நம்ம ஏதாவது வாங்கிக்கிறதுக்கு பேசாமலாம் அமைதியா இருக்கலாம். ரொம்ப குடும்ப சூழல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது நம்ம என்ன தகுதி முடியுமோ அந்த தகுதி. ஏன் அப்படி இருக்கணும் அவசியம் கேட்டீங்கன்னா, இருந்து பாருங்க, சித்தம் சிவமாக காணும் எந்தெந்த சூழல்ல உருவாகும் அப்படிங்கிறது அனுபவம் தான். அனுபவத்தில் நீங்க அனுபவிச்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் என்ன பண்ணலாம், நான் இப்படி அனுபவிச்சேன் நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு சமையலாம். இப்படி செஞ்சு பாருங்க, நான் செஞ்சேன் சாப்பிட்டேன் நல்லா இருக்குதுன்னு அவங்க அறிவுக்கு சாமி எப்படி இப்படிலாம் வந்து உணர்த்துறாரோ அப்படி உணர்த்துறார். சித்த நிலை தெரியாது செய்பணியில் தலை நின்றார். இம்மாய பவத்தொடக்காம் இருவினைகள் தமை நோக்கி உம்மால் இங்கு என்ன குறை உடையேன் நான் திருவாரூர் அம்மானுக்கு ஆளானேன் அலையேன் மின்னீர் என்று பொய் மாய பெருங்கடலுள் எனும் திருத்தாண்டகம் புகன்றார். அந்த பெண்கள் பாடி வந்த பெண்களை பார்த்து சொல்றார், உங்களால ஆகிற காரியம் எனக்கு என்ன இருக்கு, என்னட்ட பண்ணீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கேன். ஃபோன் வருது, அலைபேசி வருது, நாங்கள் இந்த ஃபைனான்ஸுக்கு கூப்பிடுறோம், நாங்கள் இந்த பேங்க்லேருந்து கூப்பிடுறோம், உங்களுக்கு 5 லட்சம் ரூபா லோன் சேங்ஷன் வேணும், நானே நல்ல செல்வந்தனாக இருக்கிறேன், இல்லை கடன் வாங்க வேண்டிய அவசியம் தான் என்கிட்ட இல்லை, ஏதோ நம்ம பிடிச்ச எல்லாத்தையும் கூப்பிட்டு வேண்டியது, வரிசையாக கிடைக்கிறவங்களாம் கூப்பிட்டு வேண்டியதானே, உங்களுக்கு இந்த லோன் தரலான்னு இருக்கிறேன், வாங்கிக்கிறீங்களா? எனக்கு என்ன ஒரு தேவையில்லை, இல்லைங்க எங்களுக்கு வேண்டாங்க, உங்களால் மறுபடியும் கூப்பிட்டுதாங்க, ஏங்க எங்க நாங்கள் வாங்குறத நினைப்புல எனக்கு இல்லைங்க, போனவங்க பொருள் கூப்பிட்டு இருக்காருங்க சொல்கிறோமா இல்லையா? இதுக்கு என்ன வேறுபாடு புரியல? பொருள் தான் வேறுபடுது புரியல? என்ன, நான் செல்வத்துல நிறைந்து இருக்கிறேன், சரிங்களா, இன்னொருத்தர் வந்து கொடுத்தா எனக்கு அது தேவையில்லை. இப்போ அப்பர் பெருமானுக்கு இந்த வாழ்க்கை அவங்க கொடுக்கக்கூடிய இன்பம், எனக்கு அந்த இன்பத்தில் நான் இல்லை, அந்த இன்பம் எனக்கு ஏற்கனவே சிவானந்த இன்பத்தில் நான் இருக்கிறேன். நீங்க கொடுக்குற இன்பம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கிறோம், அதனால ஏன் வந்து இங்க அழைச்சிட்டு இருக்கீங்க? அலையே நீர். ஏன் நான் சிவபெருமானுக்கு ஆளாகிருக்கிறேன், கங்கை சடைமுடியானுக்கு ஆளாகி இருக்கிறேன், என்னிடத்துல வந்து உங்க பாட்சா படிக்காது, உங்களுடைய செயலாம் என்னிடத்துல படிக்காது, அலையே மீன். அப்புறம் அதுக்கு ஒரு சொல்லாட்சி சேர்க்கலாதுன்னு வச்சாரு. அந்த பெண்களை பார்த்துன்னு சொல்லல, அந்த பெண்களை பார்த்து அறம்பெயர்களை பார்த்துன்னு சொல்லல. என்னன்னு சொல்லிட்டாரு, இம்மாய பவத்தொடக்காம் இருவினைகள் தமை நோக்கி. வந்து ஆடிட்டு இருக்கிறது என்னது, 2 வெனை செஞ்சு வச்ச வெனைதான் அப்படி வருங்கிறதுக்கு குறிப்பு. அவருக்கு வினை வரல, உடம்பு எதனால வந்திருக்குது, பவ தொடர்ச்சி. பவனா பிறப்பு, இந்த பிறப்பினுடைய தொடர்ச்சி எதனால வந்திருக்கிறது, வினையினால் வந்திருக்கு. இம்மாய பவம், இந்த மாயையினால் வருகின்ற பிறப்பு, அந்த பிறப்பினுடைய தொடக்கம், பிறவி தொடக்கில் வீழ்ந்தும் இருவினைகள் வீழ்த்தும் இருவினைகள் தமை நோக்கி, மீண்டும் பிறப்புக்கு வழிவகுக்கக்கூடிய இருவினையார் உங்களோட இப்ப இந்த மாதிரி இன்பத்தோட வந்து கலந்தால் மீண்டும் என்ன ஆகும், பிறப்பு வரும். இருவினைகள் தமை நோக்கி. அப்படியே சிவபிரகாசம் இது திட்டு எடுத்தீங்கன்னா சொல்லுவார், கண்மநெறி திரிவிதம் நல் ஜாதி ஆயுள் போகம் கடன் எனது வரும். கண்மம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நல்ல உயர்ந்த பிறப்பு, நல்ல போகம், நற்சாதி, நல்ல ஆரோக்கியமான உடல், ஆயுள் இருக்கா, என்னது நல்வினை நிறைய செஞ்சிருக்குன்னு அர்த்தம். நல்ல குளத்துல பிறந்திருக்கிறோம், நல்ல உடம்புல ஆரோக்கியமா இருக்கு, செல்வம் இருக்குது, நல்ல நுகர்ச்சி இருக்குது, எல்லாம் கொடுத்துருக்கிறார். அப்ப என்ன பண்ணிருக்கிறார், நிறைய நல்வினை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம்னு அர்த்தம். அதுக்கான பிறப்பு இது இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? தீவினை செஞ்சனா இதுக்கு அப்படியே மறுதலை. என்னது, பூரம் இழிந்த குளத்துல பிறக்கிறது, உடம்புல வியாதிப்பட்டு இருக்கிறது, நோய்பட்டு இருக்கிறது, அனுபவம் இல்லாம இருக்கிறது. அனுபவம் இல்லாம யோசிச்சு பாருங்க, புரியுங்களா? நீங்க இதுல சொல்லும்போதுதான் வாரியார் சுவாமி சொல்லும்போது சொல்லுவார், சாப்பிட்றதுக்கு என்னங்க, காலையில ஒரு டம்ளர் கஞ்சி, மதியம் 2 கடலை சாப்பிடுவேன், இரவு 2 சப்பாத்தி சாப்பிடுவேன், அரிசி தலைப்படம், அரிசி பொருள் தலையில கூட ஏன் சுகர் பிரஷர். அவர் யாருன்னு கேட்டா ரைஸ் மில் ஓனர். மில்லுல என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டா எல்லா வகை ரைஸ் இருக்குது.
பொன்னி இருக்குது, சம்பா இருக்குது, எல்லாம் இருக்கு. நான் ஒன்ன கூட என்ன பண்ண முடியாது, வாய் விட்டு ருசிச்சு சாப்பிட முடியாது. ஏன்? கொண்டு வந்த வினை இருக்கு, அனுபவத்துக்கு வர சரிங்களா, எல்லாம் இருக்கு. நிறைய இந்த மாதிரி, அதாவது பொண்ணுமை புள்ளும் தருவானை போகமும் திருவும் சாமி கொடுக்கறது மட்டுமல்ல, அனுபவத்துக்கும் வரும். சரிங்களா, கொடுக்கறத விட மட்டும் போச்சுன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேட்கறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க கேட்டோம், அதை அனுபவிக்கிற மாதிரி கொடுங்கன்னு கேட்கணும். அனுபவத்துக்கு வரணும் இல்லையா? அனுபவம் வராத பொருள் இருந்து வச்சுட்டு என்ன பண்றது? அந்த அனுபவத்தை கண்மம் தான் தீர்மானிக்கிறது. அப்ப இங்க நல்ல ஒரு அந்த சொல்ற இருவினைகள் தமை நோக்கினா, வினை கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது, அது சடப்பொருள் கண். இப்ப இந்த பெந்து ஆடக்கூடிய பெண்கள் யாரு? இதனுடைய மூலம் என்ன? வேணாதான் இப்படி வந்து நம்ம வார்த்தையில சொன்னா வேணா வேணா வந்து ஆடிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து அவர்களை நோக்கி, உம்மா இங்கு என்ன குறை உடையேன்னா, நீங்க வந்து செஞ்சு எனக்கு இன்பத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த இன்பத்தை அடைய வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன், எந்த குறையும். இதெல்லாம் சொல்றதுக்கு முதல் உறுதி வேணும், திறம் வேணும். யாராவது நம்மளை கேட்டு நல்லா இருக்கிறீங்களா? இருக்கிறேங்க ஐயா, ஏதோ இருக்கிறேங்க ஐயா, நல்லா இருக்குன்னு வாயை திறந்து சொல்லி பார்த்துக்கு இது கண்ணு வச்சுட்டாங்க, நல்லாலாம் போயிட்டோம்னா அப்படியே ஏதாவது பயந்துக்கிறோமா? என்ன குறையும் ஈலோ ஏலோ என்பார், என்ன குறையும் அப்படியே அப்ப சாமி ஒன்றினால் குறையுடையோம் அன்றே. ஒரு குறையும் இல்லை சாமி, அவர் குறை இல்லாம இருந்தது. எத்தனை சாமி துன்பத்தை கொடுத்துட்டு இருந்தார் சரிங்களா. ஒரு பதியை எடுத்து முதல் பதியை பாடி பார்த்தீங்கன்னாவே அவர் என்ன துன்பத்தை அனுபவிச்சாலும் தெரிஞ்சிடும். வைத்து வேதனையால இத்தனை அனுபவிச்சவரு, இடும்பைக்கு வேறு இடம் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு எங்கிட்ட வச்சிங்கன்னு சொன்னவரு, ஒன்றினால் குறையுடையோ. எது குறையில்லைங்க சாமி? ஏன் அப்படின்னா, சிவபெருமானுக்கு ஆளாக இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் குறை பொருள்லாம் நமக்கு தேவையே இல்லை இல்ல. இதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லைன்னு வருத்தம் வந்துகிட்டே தான் இருக்கும் சரிங்களா. இந்த வருத்தம்ல எப்போ ஃபுல்ஃபில் ஆகும்னு கேட்டீங்கன்னா, கிடைக்க அரிய பொருளாகிய சிவம் கிடைத்திருக்கிறது. பெறுவதற்கு, பூசிப்பதற்கு, புரியல, வாசிப்பதற்கு, நேசிப்பதற்கு எல்லாத்துக்கும் இறைவன் கிடைச்சிருக்கிறார். இதை நீங்க அனுபவிச்சீங்கன்னா மட்டும்தான் உணர முடியுங்க. சிவத்தை பூசித்து அனுபவிச்சீங்கன்னா மட்டும்தான் இது கிடைத்திருக்கு. அதனாலதான் சொன்னார். இதை சொன்னவர் யார்? எத்தனை பேர் சொன்னாங்க? பெறற்கரிய மானுட பிறவி பெற்றும், பெறற்கரிய மானுட பிறவி பெற்றும் பெறற்கரிய பிராணடி பேணார். பெறற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறற்கரிய பேர் இழந்தார். நம்மளெல்லாம் அந்த வழிபாட்டு நெறியில் நிற்காதவங்க பெறற்கரிய பிராணிங்கிறார், ஜந்துங்கிறார், மிருகங்கிறார். புரியல. இப்ப பூவும் நீரும் கொண்டு பூசிப்பவன் தான் மனிதன். மனிதனுக்கு மனிதன்கிற வார்த்தையே நீங்க எப்படி மனத்தை உடையவன் மனிதன். மனத்தை உடையங்கிறதுனால அவனுக்கு பேருங்க மனிதன். இப்ப எந்த உயிருக்காவது மனம் இல்லாம இருக்கா? இப்ப ஏன் எல்லாரும் மனிதன் தானே? அப்படின்னா மனம் என்ற கருவியினுடைய தொழில் என்ன? அது சிந்திக்கணும். எதை சிந்திக்கணும்? நன்மை தரும் பொருளை சிந்திக்கணும். சிந்திக்கிறதுதான் குழப்பு. நாங்க மனசாட்சியோட பகுத்தறிவோட ஆறாவது அறிவுல சிந்திக்கிறோம். நாங்க எதை சிந்திக்கிறது? நல்லது இல்லாத சிந்திக்க, நல்லதை சிந்திக்கிறது கூட கிடையாது. நன்மை தரும் பொருளை சிந்திக்கணும். பகுத்தறிவு என்பது என்னதுங்க? நன்மை தரும் பொருளை சிந்திக்கணும். புரியல. அந்த நன்மை தருகின்ற பொருள் அப்படின்னா வேற எந்த பொருளும் யோசிக்க வேண்டாம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் கண்டிப்பாக ஒரு காலத்தில் தீமை செய்தே தீரும். எந்த சந்தேகமும் வேண்டாம். நன்மையை செய்ய முடியும்னா ஒருத்தரால் மட்டும்தான் செய்ய முடியும். புரியல. அதனாலதான் நன்மைங்கிற வார்த்தைக்கு நன்றிங்கிற வார்த்தைக்கு நன்மைன்னு பொருள், நன்மைங்கிற வார்த்தைக்கு நன்றின்னு பொருள். அதனாலதான் வள்ளுவர் நன்றி மறப்பது நன்றன்று, நன்மையை மறக்காது. அடுத்து சொன்னார், என்னன்றி கொன்றார்க்கும் எந்த நன்மையை கொன்றவர்க்கும் உயிர் உண்டாம், செய்த நன்மையை மறந்தவர்களுக்கு. இந்த பெருமான் செய்த நன்மை, உயிருக்கான உயர்ந்த நன்மை என்ன? நீங்க பிறப்பை பத்தி உணர்ச்சிப்பட்டவங்க மட்டும்தான் இதை உணர்ந்து கொள்ள முடியும். பிறப்பு தீங்கு தரக்கூடியது, பிறப்பில் மீண்டும் உழலக்கூடாதுன்னு வருந்துறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு. ஏன்னா நீங்க உமாபதேசம் சொல்லுகின்ற இடத்துல பிறப்புக்கு எப்படி பயப்படணும், யாரெல்லாம் பிறப்புக்கு பயப்படணும்? வகுப்பு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா பிறப்பு இனிமேல் வேண்டாம் நினைப்போம் சரிங்களா. எப்போ ஒரு உடல்நிலையில சூழல் மாறுது, வாழ்க்கையில துன்பம் வருகிறதுங்கிற போதுதான் இந்த பிறப்பை பத்தி அச்சம்.
எல்லாம் ஸ்மூத்தா போச்சுன்னு வச்சுங்க, எல்லா தேவையும் நிறைவா போச்சுன்னு வச்சு, கேட்டதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருந்து வச்சுங்க, பிறப்பு வேண்டாம்னு நினைப்பு அப்போ வருமா? அந்த இடத்துல சொல்லணுமே. ஓ சேரமான் பெருமான் எந்த சூழல்ல ஆட்சியை வேண்டானார்? ஆட்சி அவருக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. சேர நாட்டு மந்திரிகள் அமைச்சர்கள் கேட்கிறாங்க. பூசை முடிக்கிறார் அவருடைய இல்லத்துல. பூசை முடிச்சோடனே அவங்க அந்த இரும்பொறை என்று சொல்லக்கூடிய அவருடைய பரம்பரையில வந்தவர் வடக்கிருந்து உயிர் அடுத்த ஆட்சி பொறுப்புக்கு ஏற்பதற்கு ஆளில் இவங்கதான் ஆட்சி ஏற்கணும், நீங்க தான் ஆட்சி பொறுப்புக்கு வரணும், நீங்க தான் மன்னராகணும்னு சொன்னாங்க. இவர் மாட்டேன்னு உடனே சொல்லலை. இறைவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம், அதை நாம எப்படி முடிவு பண்ற? நேரம் எங்க போயிட்டாரு? அஞ்சை களத்து பெருமான்கிட்ட போய் பெருமானுடைய திருவுள்ளம் அறிவேன்ட்டு போயிட்டார். அங்க போய் சுவாமிகிட்ட இன்பம் கிடைக்கும் தொண்டுக்கு இவர் இடையூறு முடிந்தார். என்ன சொல்லியிருக்கிறாங்க? இன்பம் கிடைக்கும் தொண்டுக்கு இடையூறு முடிந்தார். நாம்பாலும் சிவனையாலும் பூசை பண்ணிட்டு இருக்கிறேன், பூண்டு நீர் உண்டு சாமிட்டு சிலம்போசை கேட்டா நானும் ஜம்முன்னு இருந்துட்டு இருக்கேன், என்னை பார்த்து ஆட்சியில உட்காருங்கன்னு சொன்னான். என்ன சொல்லிட்டாரு? இடையூறு முடிந்தார்ங்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் அதுதான் துன்பம் வரும் இன்பம் வரும், இது உலகியல் இறக்கை. ஆனா அதுக்காக நாம் கலங்கி நிற்க கூடாதுங்கிறது இங்கு காட்டக்கூடிய அடுத்த நீதி. உங்களால் அதை சொல்றார், உம்மால் இங்கு என்ன குறை உடையேன்னா அடுத்தது என்ன காரணம் சொல்றார்? திருவாரூர் அம்மானுக்கு ஆளானேன் அலையேன் நீர் என்று அவங்களுக்கு உபதேசம் தர்றார். நீங்க போய் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காதீங்க, நீங்க திருவாரூருக்கு போங்க, சிவபெருமானுக்கு என்ன ஆகுங்க? அடிமையாருங்க. நீங்களும் இதுல ஆடிட்டு இருக்க மாட்டீங்க, என்ன சிவபெருமானுக்கு ஆடிட்டு இருப்பீங்க. எங்களை மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி ஆடி எதையாவது பண்ண நினைக்க மாட்டேங்க. அனுப்பிச்சாலு தப்பான ஆளா இருக்கலாம், சரிங்களா? நீங்க போய் சேர வேண்டிய ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? நல்ல ஆளா போய் சேருங்க. சிவபெருமான நீர் அலையேன் திருவாரூருக்கு போய் அடைங்க என்று பொய்மாய பெருங்கடல் என்னும் திருத்தாண்டகம் புகன்றார். இறைவனுடைய திருவடியை நோக்கி திருத்தாண்டக பதிகம் பாடுகிறார். அந்த திருப்பாத்த பதிகம் பாடி மாதர் அவர் மருங்கு அணைய எய்தி மதனவசக்காதல் அவர் புரிந்து ஒழுகும் கைதவங்கள் செய்திடவும் வேதமிலா ஓர் உணர்வின் பெரியவரை பெயர் வைக்க யாதும் ஒரு செயலில்லாமையில் இறைஞ்சி எதிர் அகன்றார். இந்த பெண்கள் எல்லாம் அரம்பையர்கள் எல்லாம் பக்கத்துல அவருடைய என்னென்னமோ செயலான் செஞ்ச காட்சியெல்லாம் தன்னுடைய உறுதிப்பாட்டுல எந்த விதமான வேறுபாடும் இல்லாதவரை கண்டு இவரிடம் நம் செயல் பலிக்காது என்று அங்கிருந்து அகழ்கிறார்கள். மாதர் அவர் மருங்கு அணைய எய்தி, பெண்கள் அவர் அருகாமையில் மதன வசக்காதல் அப்படி இருக்கக்கூடிய மன்மதனுடைய வசம்படும்படி, மதன வசம் என்னதுங்க? மன்மதனுடைய வசம்படும்படி காதல் அவர் புரிந்து ஒழுகும் தொடர்ச்சியாக செய்து கைதவங்கள் செய்திடும். கைதவம் என்பது பஞ்சகச்சை. கைதவம் என்பது பஞ்சகம். அந்த ரெண்டு இடத்துல பார்த்தோம், ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தோம். புத்தக கவலை கொண்டு மெய்ப்பொருளாயனாருடைய வரலாற்றுல கைதவம் சொல்லுவார். அடுத்தது பின்னாடி திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றுல அங்க சமணர்ல என்ன சொல்லுவாங்க? நம்ம மன்னரை பார்த்து பூம்பாண்டின பிள்ளையார் இந்த நோயை நீக்கினாலும் நாங்க நீக்கினதா நீங்க சொல்லணும். நாங்களும் முயற்சி பண்றோம், அவரும் முயற்சி பண்ணட்டும். நாங்க இடது பாகத்திற்கு மந்திரம் சொல்றோம், அவர் வலது பாகத்திற்கு சொல்லட்டும். எங்க பக்கம் நீங்கி அவர் பக்கம் நீங்கினாலும் எப்படி என்ன சொல்லிடணும்? நாங்க தான் இதை செஞ்சோம்னு சொல்லி நீங்க சொல்லணும்னு சொல்லணும். அரசர் சொன்னார், கைதவம் பேச மாட்டேன், பஞ்சகம் பேச மாட்டேன், யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர் பக்கம் நிற்பன். இப்போ அதுதான் உள்ளத்தினுடைய மாற்றம். அதுக்கு முன்னாடி யாருக்கு அடிமைப்பட்டு இருந்தாரு? யார் சொல்றதை கேட்டு இருந்தாரு? நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அது வரைக்கும் சமணர்கள் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தார். இப்ப எப்படி அந்த மாற்றம் அவர் வார்த்தையிலிருந்து வந்ததை கேட்டா, திருஞான சம்பந்தர் என்ற ஒருவரை தரிசிச்சுட்டார், பார்த்துட்டார். பார்த்த பார்வை அவருடைய அருள் நோக்கமே என்ன செஞ்சு கேட்டீங்கன்னா, இனி நான் வஞ்சகம் பேச மாட்டேன். புரியல? அதுதான் அந்த அருள் நோக்கம். எனவே அப்படி பார்த்து கைதவங்கள் செய்து வேதமிலா ஒரு உணவில் பெரியவரை பெயர் வைக்க, வேதம் என்றானுங்க வேறுபாடு இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய அவரை பெரியவரை பெயர் வைக்க யாதும் ஒரு செயல் இல்லாமையில் இறைஞ்சி வணங்கிட்டு அங்கிருந்து வெளியே நீங்கிறான். அப்படின்ற போது
இந்நிலைமை உலகு ஏழும் எய்த அறிந்து இயல்பு ஏத்த. இந்நிலைமை உலகு ஏழும் எய்த அறிந்து இயல்பு ஏத்த. மன்னிய அன்புரு பக்தி வடிவான வாகீசர் மின் நிலவும் சடையாதம் மெய்ப்பொருள்தான் எய்த வரும் அந்நிலைமை அனித்தாக சில நாள் அங்கு அமர்ந்திருந்தார். முன்னாடி சொன்ன குறிப்பு மீண்டும் வைக்கிறார். இவ்வளவு நடந்தது ஏன்? இந்நிலைமையை உலகு அறிந்து ஏத்த. இப்ப இந்த காட்சி என்ன? பருக்கை கற்களோடும் பொன்னும் மணிகளும் வந்தனவே. அதுபோல இவரை மயக்குவதற்கு பெண்கள் எல்லாம் வந்து நடனம் ஆடினார்களே, இதையெல்லாம் எதற்காக காட்சிப்படுத்தினார் இறைவன் அப்படின்னா, இந்நிலைமை உலகு ஏழும் எய்த அறிந்து இயல்பு ஏத்த. எதற்கு? இறை வழிபாட்டை செய்கின்ற பொழுது எப்பொழுது சிவஞானம் தலைப்படும், எப்பொழுது முத்திக்கு அனித்தாக செல்வோம் என்றால், எப்பொழுது இந்த வகை பற்றுகளை எல்லாம் அறிவு நீங்கி நிற்கிறதோ அப்பொழுது முத்திக்கு அனித்தாக நாம் இருப்போம். சிவஞானத்தினுடைய வாயிலுடைய எல்லை எங்க இருக்குன்னு கேட்டா இதோ இந்த ஆசை. அதனாலதான் சொக்கநாதன் சொன்னதும் சொன்னார், உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டு உன்னை அறிவையரை விரும்பும் அன்பிலேற்கு உன் தாழ்த்தருவையோ சொக்கநாத. உன்னை அறிவையரை உன் செல்வம். அறிவையர் பெண்கள். இந்த பெண்களை முடிஞ்ச உலக இன்பம் அங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, உலக இன்பத்தை நாடி நிற்பவருக்கு உன் தாழ் தருவையோ சொக்கநாதா. பட்டினத்தனில் சொன்னார், பெண்ணாசை மண்ணாசை மேலும் வருகின்ற இந்த வகை ஆசையெல்லாம் விட்டு இதெல்லாம் ஏன் விடணுமான்னு கேட்டா, விடனதே என்ன? எல்லாத்தையும் சம்பாதிக்காம வீட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுல எதை செஞ்சாலும் அதுல பற்று இருக்க கூட. எல்லாம் செய்யணும், சரிங்களா? நீங்க லட்சாதிபதி கோடீஸ்வரா கூட இருக்கலாம், ஆனா அந்த செல்வத்து மேல உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? அறிவு போய் உட்காரக்கூடாது. இதை நாம தான் காப்பாற்றணும், இது நம்மளோடது அப்படியே. இது நம்ம செய்ய வேண்டிய கடமைக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதுல அறிவு மயங்கி நிற்க கூடாது. இல்ல, அறிவு மயங்கினா என்னன்னு கேட்டா, அந்த அறிவு போய் அங்க நின்று கொண்டே இருக்கும். என்ன? எப்பயுமே இருவேறு உலகத்து இயற்கைன்றார் வள்ளுவர், சரிங்களா? அறிவு செல்வத்து மேல இருந்தா திருவருள் மேல் நிற்கவே நிற்காது. திருவருள் மேல இருந்தா அறிவு செல்வத்து மேல நிற்கவே நிற்காது. இது இருவேறு உலகத்து இயற்கைங்கிற உலகத்தோட இயற்கை. இருவேறு உலகத்து இயற்கை என்னன்னா, திருவேறு தெல்லியராதல் வேறு. திருவேறு தெல்லியராதல் வேறு. திரு செல்வம் என்பது வேறு, தெளிந்து நிற்கக்கூடிய ஞானம் என்பது வேறு. ஞானம் இருந்தால் நிச்சயமா செல்வத்தின் மீது அவர்களுக்கு பற்று இருக்கக்கூடாது, இருக்காது. சரிங்களா? பற்று இருக்குதா, அவங்க ஞானிகள் அல்லன்னு முடிவு பண்ணிக்க. அவ்வளவுதான். நீங்க வேற ஒண்ணும் பண்ண முடியாது. செல்வத்து மேல கவனம் வச்சு பேசுறாங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்க ஏங்க நீங்க சொன்னீங்களே, யாரு வந்து நீதி இல்லாம ராஜ்யம் நெற்றியிலே பூதியிலா செய்தவன் பூரணமாம் சோதி கடல் அறிய ஆசானும் கற்பிலரும் சுத்த விலங்குல. யாரு சோதி கடல் அறிந்த ஆசான் எப்படி கண்டுபிடிக்கிறது? முகத்திற்கு ஒட்டிட்டு வருவாங்களா? நான் இந்த பேருடையவன், நான் சிவபெருமானுடைய திருவடியை அனுபவித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டே வருவாங்களா? இங்க நடவடிக்கையில பார்த்து இவர்களுக்கு செல்வத்தின் மீது பற்று இல்லைன்னா அவர்கள் தான் ஞானத்தினுடைய வழியில போயிட்டு இருக்கிறாங்க. செல்வத்து மேல பற்று இருக்குதா, நிச்சயமா அவங்க ஞானம் தலைப்படாது. இது நம்ம நூல்கள்ல விரிந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. வள்ளுவர் ஒத்துக்கிறோமா இல்லையா? மத்த நீங்க இந்த சைவ சமய நூல்ல விட்டுருங்க, வள்ளுவர் ஒத்துக்கிறோமா இல்லையா? வள்ளுவர் சொன்னார், மெய்ஞானம் பிறக்கணும்னா இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெளி. எங்க வச்சாருன்னு கேட்டீங்கன்னா ஊழ் என்கின்ற அதிகாரத்தோட வச்சிருக்கிறார். சரிங்களா? இதுதான் விதி. என்ன விதி? தெளிவு ஞானம் இருந்தால் செல்வம் இருக்காது. செல்வம் இருந்தால் இது ரெண்டு ட்ராக் நாம் இது மேல பயணிச்சுட்டு இருக்கிறோம். இந்த 2 ட்ராக் மேல அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ரெண்டு கட்டாங்க. நம்ம அறிவு எப்படி இருக்குது? 2 கட்டா. இது வேணும், இசை வேணும், பொழு வேணும். சரிங்களா? எப்படி தாம பிடிக்குங்களா? நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். அப்படிதான் போயிட்டு இருக்கிற. செல்வத்தையும் வேணும், அதே சமயம் ஞானமும் வேணும். கொஞ்சம் இடர்பாடு தான். அந்த இடர்பாட்டோட தான் ஓடிட்டு இருக்கோம். எனவே இங்க இந்நிலைமை உலகியலும் எய்த அறிந்து இயல்பேத்த.
இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களும் இப்படிப்பட்ட ஞானத்தை பெற வேண்டுமானால் நாம் வழிபாடு செய்கின்ற முறைப்பாடு இதுதான் என்பதை அறிந்து இறைவனை ஏத்த மன்னிய அன்புரு பக்தி வடிவான வாகீசர். அவர் வடிவு எப்படி இருந்தது? பக்தியே பொருந்தி இருக்கக்கூடிய வடிவாக இருக்கக்கூடிய வாகீசர். மின்னிலவும் சடையாதம் மெய்ப்பொருள்தான் எய்தவரும் அந்நிலைமை அளித்தார். இறைவனுடைய திருவடியை எட்டுவதற்கு நாள் நெருங்கிவிட்டது என்கின்ற நிலையில் சில நாள் அங்கு அமர்ந்திருந்தார். இயல்பாகவே அருளாளர் என்று சொல்லக்கூடியவன் அவங்கதான். தனக்கான இறுதி நாள் நிச்சயமாக இறைவனுக்கு அவருக்கு என்ன பண்ணிருப்பார்? அறிவித்தவர். எத்தனை பேர்த்த பார்க்கிறோம் தன்னுடைய ஒடுக்கத்தை அவர்களே அமைத்துக் கொள்கிறார். இன்னொருத்தர்கிட்ட சொல்லி நான் இந்த நாள்ல என்ன போறேன், ஒடுக்கமாக போகிறேன், இப்படி ஒடுக்கம் பண்ணுங்க அப்படின்னு அத்தனையும் சொல்லி நம்ம வீட்டுல சொன்னா என்ன சொல்லுவாங்க யோசிச்சு பாரு. நம்ம அருள்ல நிக்கிறோம், எனக்கு இப்படிலாம் செஞ்சுங்க, இப்படி ஆயிரம், அவ்வளவுதான் போச்சு. நம்ம நல்லா இருக்கும் போதே உடனே ஐசிஐ கூட்டு போயிடுவாங்க. என்னமோ ஒரு ஆயில் போச்சு கூட்டிட்டு போய் என்ன பண்ணணும், பார்க்கணும், என்னமோ தைரியம் சொல்றாருன்னு என்ன பண்ணுவாங்க, நம்மளை தலைகீழ் ஆக்கிடுவாங்க. ஆனா எந்த காலத்திலயும் நடந்ததில்லை. இன்றைய நாட்கள்லயும் இப்படி இருக்கக்கூடிய சித்தத்தில் இருக்கக்கூடிய இருக்கிறார். தன்னுடைய முக்திக்கான ஒடுக்கத்திற்கான நாள் இது என்று வரையறுக்கக்கூடிய ஆற்றலையுடைய எப்படி அவர்தான் அந்த இறைவனோட கலந்து அந்த அனுபவத்தை பெறுவது. சரிங்களா? அனுபவத்துக்குள்ள நாம அனுபவத்தை வாய் விட்டு சொல்ல முடியாது. அனுபவத்துக்குள்ள நிற்கிறவங்களுக்கு தான் அந்த நிலைப்பாடு தெரியும். எனவே இங்க சொன்னார், இங்க தன் அந்நிலைமை அனித்தாக சில நாள் அங்கு இருந்தார். மன்னிய அந்த கரணம் மறுபுதலை பாட்டினால் தன்னுடைய சரணான தமியேனே புகழூரன் என்னை இனி சேவடி கீழ் இருத்திடும் என்று எழுகின்ற முன்உணர்வின் முயற்சியினால் திருவிருத்தம் பல மொழிந்தார். அப்படியே மன்னிய அந்த கரணம் பொருந்திய சேர்வினாலே. மன்னிய அந்த கரணம் இங்க மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் வச்சுக்கூடாது. இங்க அந்த கரணம் சொல்லப்பட்டது இச்சை, அறிவு, செயல். இந்த மூணு தான் இங்க அந்த கரணம். அவருடைய அறிவும் இச்சையும் செயலும் எதிர் மேல் பொருந்தியது? இறைவனுடைய திருவருள் மேலே பொருந்தி. அதான் சொல்றார், மன்னிய அறிவு இச்சை செயல் பொருந்திய சேர்வினாலே, இறைவனுடைய திருவடிகளில் பொருந்திய சேர்வினாலே தன்னுடைய சரணான தமியேனை, இறைவன் அவருடைய சரணார விந்தங்களை அடைந்திருக்கக்கூடிய எண்ணெயை புகழூரன், அந்த திருப்புகழூரில் இருக்கக்கூடிய பெருமான் என்னை நீ சேவடிக்கு இருத்திடும் என்று பெருமான் என்ன பண்ணாங்களா, சாமிங்க என்னை உங்க திருவடிக்குள்ள சேர்த்திங்க, என்னை உங்க திருவடிக்குள்ள சேர்த்திக்கீங்க என்று எழுகின்ற முன்னுணர்வின் முயற்சியினால் திருவருத்தம் பல மொழிந்தார். ஒரு திருவருத்தம் தான் கிடைச்சிருக்குது. தன்னை சரண் என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய திருவருத்தம். ஒவ்வொரு பாட்டிலையும் இறைவனுடைய திருவடியை சரணடையணும் சரணடையும் என்று சொல்லி பாடியிருக்கிறார். அந்த பாடலை தவிர பல திருப்பதியும் கிடைக்கல. அப்படி இறைவன்கிட்ட அந்த உணர்வு, இறைவன் திருவடிக்குள்ள சேர்த்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு பதிகம் மொழிகிறார். அப்படி மொழிந்த பதிகங்களில் மண் முதலாம் உலகு ஏத்த மண்ணு திருத்தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவே ஆகி அண்ணலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார். இறைவனுடைய திருவருளோடு சென்று கலக்கிறார் திருப்புகழூரில் இறைவன். நம்மளுடைய திருநாவுக்கரசு பெருமான் எப்படி கலந்தார் என்கின்ற சொல் ஓவியம் தான் இந்த பாட்டு. மண் முதலாம் உலகு ஏத்த. இந்த திருத்தாண்டகம் எப்படிப்பட்ட திருத்தாண்டகம் என்று கேட்டார், இறைவனுடைய திருவடிக்கு சென்று அடைய வேண்டும் என்று இந்த பூமியில் இருக்கக்கூடிய முதலாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உணர்ந்து வழிபாடு செய்வதற்குரிய திருப்பதிகம். மண் முதல் சொன்னாங்க. இந்த பூமி தான் அந்த பயனை பெரும்பாலும் பெறுபவர்கள். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய விண்ணுலகமோ நரகலோகத்தில் இருக்கக்கூடிய பாதாள உலகத்தில் இருக்கக்கூடியவர்களோ இந்த பயனை அதிகம் பெறுபவர்கள் அல்ல. அவங்க அந்த பயனை பெறணும்னாலும் இந்த பூமிக்கு தான் வரணும். புவனியில் போய் பிறவாமையில் நான் போக்குகின்றோம் இந்த பாவமே. இந்த
இந்த பூமி சிவனுயக்குள், இந்த பூமி சிவனுயக்கொள்கின்ற ஆறு என்று நோக்கி. இந்த பூமி என்னது? சிவனுயக்கொள்கின்ற ஆறு. சிவபெருமான் ஆட்கொண்டு உய்விக்கின்ற வழி எதுன்னு கேட்டா இந்த பூமி. அதனால மண் முதலா உலகில் ஏத்த என்ன சொன்னார்? மண்ணு திருத்தாண்டகத்தை, நிலை பெற்ற திருத்தாண்டகமாகிய இந்த திருத்தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றே. ஒவ்வொரு பாட்டிலையும் நல்லா கவனிச்சிருக்கீங்க. சாமிகிட்ட இப்பதான் சொல்றாரு அவரு, சிவபெருமானை உன்னுடைய திருவடிக்கு நான் சேரணும்னு இப்பதான் சொல்றாரா? எத்தனை இடத்துல சொன்னார் சரிங்களா? அப்ப எத்தனை இடத்துல சொல்லிட்டு இருக்க அதற்குரிய காலம் வருகின்ற பொழுதுதான் இறைவன் நம்மளோட கூட்டிக்கிறார். நாம முத்திக்கு கேட்டு கொடுத்துட்டானே என்ன பண்ணு பயந்துட்டு கேட்காம இருக்கும் சரிங்களா? நாம இப்ப பிறக்க வேண்டாம் சாமி முத்தி கொடுங்கன்னு அதுக்கு முடிஞ்சோன்னா இப்ப ஒரு அமைப்பாளர்கிட்ட சொல்லி ஐயா ஒரு பட்டியல் எடுங்க, யாராலும் முத்திக்கு தயாரா இருக்கிறான்னு கேளுங்கன்னா பட்டியல் எடுத்து எழுத வரப்போ ஒருத்தருக்கு பாடாங்க, சாப்பிட வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் சாமி முத்தியாவது ஒண்ணு ஆகும் சரிங்களா? ஒரு இடத்துல நடந்த நிகழ்ச்சி நகைச்சுவையா கூட இருக்கலாம். சிவபெருமான் மீது அவருக்கு அவ்வளவு உயிர், எப்ப சாமி கும்பிட்டுவாரு இருந்துகிட்டு இருந்த ஒருத்தரை தான் ஒரு நாளுக்கு அவர் கேட்க இந்த மாதிரி நாங்க வகுப்பு முடிஞ்சு முத்தி கொடுக்கலாம் சாமி என்னோட கனவுல சொல்லியிருக்கான்னு சொல்லும் பொழுது அவர்கிட்ட கேட்டும் போது வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதை மட்டும் முடிச்சுட்டு வந்தாருன்னு. உலகியல் முழுக்க நாம எப்பயும் உடனே விட்டுட்டு போறோம். என்னைக்கு கேட்டாலும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. காரணம் வைக்க கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? திருமணம் ஆகணும், திருமணம் ஆகட்டும். திருமணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பிறச்சுன்னா வாழ்க்கை கொஞ்சம் இதாகட்டும். இப்படி காலம் தள்ளிக்கிட்டே போனோம். எது வரைக்கும் ஏதாவது முற்றுப்புள்ளியா? அதனாலதான் எப்பயுமே இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை. வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒன்றுதல் என்ன? அழிந்து போகின்ற வாழ்க்கை சரிங்களா? சொன்னார் ஒன்றுதல் அழிந்து போதல். வள்ளுவரே இந்த அறிஞர் சொல்ல பயன்படுத்துவார். ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம், ஒருத்தாருக்கு ஒன்றும் துணையும் புகழ். எனக்கு துன்பம் செஞ்சவங்க தண்டிக்கிறீங்க, தண்டிச்சீங்கன்னா எவ்வளவு நாள் இன்பம்? ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம். ஒருத்தர் தண்டனை கொடுத்தீங்கன்னா எத்தனை நாள் இன்பம்? ஒரு நாள். ஒருத்தாருக்கு ஒன்று துணையும் பொறுத்துக்கிட்டீங்க. அவன் செஞ்ச தப்ப, அவன் செஞ்ச செயலை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பொறுத்துக்கிட்டீங்கன்னா சாவர வரைக்கும் நமக்கு அது இன்பம் தந்து கொண்டே இருக்கும். அவன் நினைச்சு பார்ப்பான் நாம என்ன தப்ப செஞ்சிருக்கிறோம், அவர் பொறுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? நினைச்சு மகிழ்வான் புரியுதா? இப்போ ஒன்று இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையார் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவேட்டு போதுமின். கரிசனம். நாளைக்கு இருக்குமா வாழ்க்கைன்னு தெரியாது. அந்த வாழ்க்கை அழிஞ்சு போற வாழ்க்கையை நினைச்சிட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அதை போக விட்டுட்டு இங்க வாங்க. எங்க வெந்தயங்கு சோதியான் வெண்மதி விரிவுணல் கொன்றை துன்று சின்னியான் கோடிக்காவு சேர்மினே. இது கோடிக்காவு போனேன்னு வச்சுங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. தலைமை அப்படிப்பட்ட தலம், அந்த திருத்தலமே எப்படிப்பட்ட தலம்னு கேட்டீங்கன்னா காக்கா ஈயோட பறக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா கடல் ஓரம் புரியல. கடல் காற்று கவிதாய் வீசக்கூடிய இடம் புரியல. வெப்ப காற்று, உப்பு காற்று. அதனால மக்கள் நடமாட்டம் ரொம்ப குறைவாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்படிப்பட்ட ஏன்னா ஞான சம்பந்த பெருமான் இந்த மாதிரி நிலையாமை பற்றி பாடுற பதிவு ரொம்ப குறைவு. அவர் பாடி வச்சு அவருடைய சொல்லில் ஏற்பட்டிருக்கக்கூடிய திருப்பதி. மண் முதலாம் உலகத்த மண்ணு திரு தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகழ். இப்ப என்னாச்சு? உரிய பக்குவ காலம். இவரை மண்ணுக்கு அழைத்து கொள்ள வேண்டிய காலம் வந்தாச்சு. வந்துருச்சுன்னா ஒருபோதும் இங்க வச்சிருக்க வேண்டிய அவசியம் இறைவனுக்கு இல்லை. நமக்கான வேலை முடிஞ்சுன்னா நீட்டி நினைச்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் அவருக்கு டிக்கெட் முடிஞ்சுதா கிழிச்சரி சோன் முடிஞ்சு என்ன பண்ண டிக்கெட்டை கிழிச்சு வெளியே போகணும். 3 மணி நேரம் டிக்கெட் வாங்கி உள்ள போறோம். சோ முடிஞ்சா வெளியே வந்தா
கிளம்புங்க அப்படின்னு சொல்ற மாதிரி உன்னியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று. ஒவ்வொரு பாட்டிலையும் உன்னடிக்கே போதுகின்றேன் சுவாமிகிட்ட எந்த உள்ளுணர்வோடு சொல்லி இருந்தால் அது இறைவன்கிட்ட போய் ரீச் ஆயிடும். ஒண்ணு, எத்தனை தடவை சொல்லி இருந்தா இந்த போஸ்ட் போய் போஸ்ட் ஆயிடும். ரெண்டு வகையில் யோசிக்கணும். இப்ப கடைசியாக சொன்ன உணர்வு ஒரு பக்கம், எத்தனை தடவை சொல்லியிருப்பாரு, சாமி சுவாமி விமானி. முதல் தடவை சொன்ன சாமி எங்க போச்சு, வாசல் வரைக்கும் போச்சு. ரெண்டாவது தெரு வரைக்கும் போச்சு. மூணாவது ஊரை தாண்டிச்சு. திருக்கைலாயத்தை போய் சிவபெருமானுடைய செவிக்கு போய் சேர்ற வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். பன்னால் உன்னை அழைத்தார், இவன் என்னை பன்னால் அழைப்பு ஒளியான் என்று சிவம் எதிர்ப்பு. சிவத்தை ஒரு நாள் கூப்பிட்டு 2 நாள் கூப்பிட்டு சொல்றது இல்லை, தினம் தினம் கேட்டு அறிவு கேட்கும் போதெல்லாம் பெருமானே இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டே. அப்படிதான் இந்த உறுதிப்பாடு. எண்ணுவேன் என் சொல்லி எண்ணுவேனோ. எத்தனை பதிகம் பாடிட்டாரு, 700 திருப்பதிகம் பாடியவர் என்ன சொல்றாருங்க, எண்ணுவேன் என் சொல்லி எண்ணுவேனோ எம் பெருமான் திருவடியே எண்ணின் நல்லாள் கண்ணிலே மற்றோர் கலை கண்ணிலே. எனக்கு கண், என் அறிவுக்குள் நிறைந்திருப்பவன் நீதான், வேறு எந்த சுற்றமும் எனக்கு கிடையாது. கலை கண்ணிலே களரடியே கைதொழுது காணின் நல்லாள் உன்னுலே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டே. ஒரு வாசல் அடைச்சாவே உணரும். ஸோ எப்போ இந்த உடம்பு கூட்டு போவோமேன்னு தெரியல. 9 அடைச்சு நாம் தாங்குவோமான்னு தெரியாது. ஒரு வாசல் அடைச்சிருச்சுனாவே போச்சா, காலையில் எழுந்து மலம் வெளியே போகலன்னு யோசிச்சு பாருங்க. மலச்சிக்கல் இல்லாமல் விடியணும். போகலைன்னா, ஒரு நாள் போகலைன்னா, 2ஆவது நாள் போகலைன்னா என்னென்னலாம் பண்ணுறோம் குழந்தைக்கு. ஒரு குழந்தை பிறந்தா அது 1 நாள் போகலைன்னா என்னென்ன பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு அதை கொடுக்கறது, இதை கொடுக்கறது, கீழே வழியாக கொடுக்கறது, மேலே வழியாக கொடுக்கறது. ஏன் போச்சுனாலும் கஷ்டம், போயிட்டே இருக்குதுன்ட்டு நிறுத்துறது. போகலைன்னா அதுக்கான வழியை பார்க்கணும். இப்போ ஒரு வாசல் அடைக்கப்பட்டாலே இவ்வளவு துன்பம்னா 9 வாசல் அடைச்சா நம்மளுக்கு துன்பம் தெரியவா போகுது. முயற்சி பண்ணி பார்க்கணும். இந்த மூக்குங்கிற ஒரு வாசல் அடைச்சு கொஞ்ச நேரம் வாயை அடைச்சி வச்சோம்னா நம்ம வாசல் என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். புரியுங்களா? உன்னுடைய 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணராமா. அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, 9 வாசல் மூடுகின்ற வரைக்கும் இந்த மனித பிறப்பை எடுத்துக்கொண்டு இதை விட்டு நீக்க வேண்டும் என்ற உணர்வு மனிதர்களுக்கு வருவதே இல்லைங்கிறார். அவரா உணராதவர். 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் உன்னியா உன்னடிக்கே போதுகின்றேன் உன்புகலூர் மேவிய இனியனே தேவாந்த தேவனை. தேவரெல்லாம் திருவடிமேல் அலறிற்று தேடி நின்று நாவார்ந்த மறைபாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் ஆளும் போற்ற காவார்ந்த பொழிச்சோலை காணப்பேராய் கழுக்குன்றத்து உச்சியாய் கடவுளேனின் பூபார்ந்த புன்னடிக்கே போதுகின்றேன் உன்னுகளோ நீரிய புண்ணியனே. ஒரு பாட்டு அப்படியே அங்கமே கொண்டார் சிங்கமே முன்னடிக்கே போதுகின்ற வார்த்தை சொல்லும் பொழுது அங்கமே பூண்டாய் அனலாடினாய் ஆதிரையாய் ஆள் நிழலாய் பங்கமுன்றில்லாத பலசடையினாய் பாம்போடு திங்கள் பகைதி தாண்டாய் சங்கை ஒன்றின்றியே தேவர் வேண்ட சமுத்திரத்தின் நஞ்சுண்டு சாவா மூவா சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன். சமுத்திரத்தின் நஞ்சுண்டு சாவா மூவா சிங்கமே உன்னடிக்கு. ஏன் உங்க அடிக்க வரணும்? நீங்க சாவாத சிங்கம். அந்த சாவாத சிங்கம்னா தான் தலைமை பண்பு. புரியல? அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்தா நான் எங்க வர வேண்டியதில்லை, மீண்டும் இந்த பிறப்புக்கு வர வேண்டியது அப்படின்னு பெருமாட்ட உன்னியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று
நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயார். எப்படி அமர்ந்தாராம்? நன்னுதற்கு சென்று சேர்தற்கரிய சிவானந்தத்தில் சென்று திளைத்து அந்த வடிவமே ஆகுது. இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்ற சுத்தாத்வைத சைவ சித்தாந்த நன்முக்தி. முக்தி என்பது பல வகை. நீங்க திருப்பி சிவபிரகாசத்தை படிச்சீங்கன்னா 50வது பாட்டு படிச்சு பாருங்க. என்னென்ன முக்திலாம் சொல்றாரு? 14 முக்தி சொல்றார். அறிவை என்பது முக்தி, கண்டமைந்து மறுமுக்தி, பிறகு குணம் கெடும் முக்தி, புலனொன்று முக்தி, இப்படி முக்தி 14 முக்தி சொல்றார். அதெல்லாம் முக்தி அல்ல. இறைவனுடைய திருவருளில் இரண்டரை கலந்து இரண்டாவது ஒரு பொருளாகி உயிரென்ற ஒன்று நான் இருக்கிறேன் என்று இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற முக்திக்கு பேரு தான் முக்தி. அந்த முக்திக்கு பேரு சுத்தாத்வைத சைவ சித்தாந்த நன்முக்தி. வேற முக்தி வேறு, அபேத முக்தி, வேதவாத முக்தி, துவைத முக்தி, இப்படி பல வகையான முக்தியெல்லாம் இருக்கு. இந்த முக்தி எல்லாம் முக்தி அல்ல. இது எப்படிப்பட்ட முக்தி? நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அண்ணலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அமர்ந்து இருந்தார். அப்படி பெருமானோடு இரண்டர கலந்து இருக்கிறார் நம் அப்பர் பெருமான். வானவர்கள் மலர் மாறி மண் நிறைய விண்ணுலகில் மேல் நிறைந்த 5 பேர் ஒளியும் விரிஞ்சன் முதல் யோனிகள் ஆயின எல்லாம் உள் நிறைந்த பெருமிகள் மகிழ்ச்சி தான் நிறைந்த சித்திரையில் சதயமாம் திருநாளில். அப்பர் சுவாமியுடைய வரலாற்றில் மட்டும்தான் இந்த குறிப்பு. யாருடைய வரலாற்றிலும் இந்த குறிப்பு தெய்வ சேக்கிழார் பெருமான் கொடுக்கல. சித்திரை வைகாசி என்று சித்திரை சதயத்தன்று அவர் இறைவன் திருவடி நிழலுக்கு அமர்ந்தார். நம்ம புராணம் முடிக்கக்கூடிய மாதமும் நெருங்கி இருக்கக்கூடிய இடமும் சித்திரை சதயத்துக்கு நோக்கி 5-6 நாள்ல நமக்கு அப்பர் பெருமானுடைய வரலாற்று அந்த ஆண்டு குரு பூசை நன்னார் சித்திரை சதயம். எனவே இங்க அந்த காட்சியில் அவர் அமர்ந்து அந்த நிலையை பெற்றவுடன் வானவர்கள் பூமாரி பொழிய, அதனால் விண்ணுலகில் மேல் நிறைந்த 5 பேர் ஒளிகளும் 5 வகையான வாத்திய ஒளிகளும் ஒழிக்க விரிஞ்சன் பிரம்மன், பிரம்மன் முதல் யோனிகளாயின எல்லாம் உள் நிறைந்த பெருமகிழ்ச்சி தான் நிறைந்தன சித்திரையில் சதயமாம் திருநாளில். சித்திரை சதயம் என்று சொல்லக்கூடிய திருநாள்ல அப்பர் பெருமான் இறைவனோடு இரண்டர கலந்தார் என்ற குறிப்பை தெய்வ சேக்கிழார் பெருமான் தருகிறார். அடியனே நாதரவால் ஆண்டாரசின் சரிதப்படியை யான் அறிந்தபடி பகர்ந்தேன். அப்பரமுனிவர் கடிமலர் மின் சேவடிகள் கை தொழுது புறச்சிறையார் முடிவில் புகழ் திருத்துண்டின் முயற்சியினை முடிகின்றேன். அடுத்ததாக நம்ம அப்பர் பெருமானுடைய வரலாற்றை அடியனுடைய அறிவுக்கு இறைவன் உணர்த்திய வகையில் பகன்றேன். அதை கூறிய அந்த திருவருட் துணை கொண்டு அவர் திருவடிகளை கரமலரில் பற்றி அந்த துணையின் காரணமாக என்கிறான் புரட்சிறை நாயனாருடைய வரலாற்றை கூற முற்படுகின்றேன் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் நிறைவு செய்கிறார். ஆண்ட அரசின் சரிதப்படியை யான் அறிந்தபடி பகர்ந்தேன். இப்போ 429 பாடல்ல சொல்லிய செய்திய நாம வரலாற்றை இருந்து பார்த்துருக்கிறோம். இதுல நாம எல்லாத்தையும் சொன்னோமா, எல்லாவற்றையும் சிந்திச்சோமா கேட்ட கிடையாது. சேக்கிழார் பெருமான் சொன்னதை சுருக்கி, சேக்கிழார் பெருமான் சொன்ன வரலாற்றை எப்படி சிந்திக்கணும்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த திருத்தலத்துக்கு போனார்னா அந்த திருத்தலத்துடைய பெருமையை முதல் நாம முழுசா பார்க்கணும். அந்த திருத்தலத்துல அருளிய திருப்பதிகத்தை முழுசா படிக்கணும். புராணத்தின் முறைமையா சிந்திக்க வேண்டியது இதுதான். எந்தெந்த அருளாளர்கள் நம்ம 4 பெருமக்கள்ல 3 முதலிகளாகிய தேவாரம் பாடியவங்க எல்லாருமே திருத்தலத்துக்கு போனான்னா அந்த திருத்தலம் திருவெண்ணைநல்லூருக்கு போனார் அப்படின்னா திருவெண்ணைநல்லூர் பெருமையை படிக்கணும். படிச்சுட்டு அவர் அங்க எப்படி பணி செஞ்சார், பாடினார். பாடி முடிச்ச உடனே அந்த பாட்டை என்ன பண்ணணும், முழுக்க அந்த திருப்பதிகத்தை முழுமையா ஒரு முறை ஓதணும். இதுதான் பெரிய புராணம் சிந்திக்கின்ற முறைமை. அப்படி சிந்திச்சவங்க தான் பெரியவர்கள் எல்லாம். ஏன்னா அவங்க காலம் அப்படிப்பட்ட காலமா இருந்தது. நமக்கு பெரிய புராணத்தை பாட்டையெல்லாம் படிச்சு சொல்றோம்னாவே ஐயோ கதையை மட்டும் சொல்ல மாட்டீங்களா, புராணத்தை மட்டும் சுருக்கமா சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்தில் நாம் இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ஷார்ட்ஸ் பார்த்து பழகி போச்சு. அதனால என்ன ஆயிடும், கொஞ்சம் குறுக்கினா நல்லா இருக்கும். நிறைய நம்ம தாண்டி தான் வந்து கொண்டு இருக்கிறோம். எனவே இங்க சேக்கிழார் பெருமான் ஆண்ட அரசின் சரிதப்படியை யான் அறிந்தபடி பகர்ந்தேன். அவர் சொல்றதைதான் நாமளும் சொல்லணும். அப்படி தெரிந்த வரைக்கும் சிந்தித்திருக்கக்கூடிய நிலையில அப்பரமுனிவன் கடிமலரின் சேவடிகள் கை தொழுது, அந்த
பெருமானுடைய திருவடிகளை பரமுனிவன் மேலான நிலையில் இருக்கக்கூடிய அவருடைய திருவடிகளை கைதொழுது அடியனின் ஆதரவால் அடுத்தது அவர் அடியனுடைய விருப்பத்தின் காரணமாக குலச்சிறையாருடைய திருத்தொண்டினை சொல்ல முயல்கின்றேன், முயற்சியை மொழிகின்றேன். அடுத்ததாக இம்மிரான் குலச்சிறை நாயனாருடைய அல்வரலாற்றை சொல்வேன் தொடங்குகின்றார் என்று இந்த அளவில் இந்த புராணம் நிறைவு செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. அடுத்ததாக எம்பிரான் குலச்சிறை நாயனாருடைய